will bless you. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. You shall be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ஆதியாகமம் 32:9. ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. உனக்கு நன்மை செய்வேன், ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறவர்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಮಾಡುವಂತವರು? நன்மை செய்கிறவர். ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವಂತವರು. எவ்வளவேனும் தீங்கு செய்யாத தேவன், ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡದೇ ಇರುವಂತ ದೇವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சகோதரர்கள் பகுதியில் பின்னாடி கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க, முடிந்த அளவு முன்னாடி வாங்க. ಸಹೋದರರ ಭಾಗದಲ್ಲಿ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಲಾಗಿದ್ದಾರೆ, ದಯಮಾಡಿ ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ. வாலிபர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வரலாம். ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಎದ್ದು ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ. வாலிபர்கள் யாரும் பின்னாடி இருக்காதீங்க, முன்னாடி வாங்க. ಯವನಸ್ಥರು ಯಾರು ಹಿಂದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದು ಬೇಡ, ಮುಂದೆ. வாலிபர்கள், ಯವನಸ್ಥರು, உங்க கையில யாராவது மொபைல் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவுசெய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಕೈಲಿ ಯಾರಾದರೂ ಮೊಬೈಲ್ ಇಟ್ಟಿರೋದಾದ್ರೆ ದಯಮಾಡಿ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ದೇವರು தனக்கு அனுகிரகம் செய்தார் என்று ತನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ 21 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிற தன் சகோதரனிடத்தில் அதை சொல்லுகிறார். 21 ವರ್ಷಗಳ ನಂತರ ಸಂಧಿಸಿದಂತ ತನ್ನ ಅಣ್ಣನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾನೆ, எனக்கு வேண்டியதெல்லாம் ನನಗೆ ಸಮೃದ್ಧಿ ಉಂಟು, இருக்கிறது, ನನಗೆಲ್ಲವೂ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய அனுகிரகம் தான் ಕರ್ತನ ಅನುಗ್ರಹವೇ நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தரும். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಪಡೆದು ತರುತ್ತದೆ. கர்த்தர் யாக்கோபுக்கு நன்மை செய்தேன் என்பது மாத்திரமல்ல, ಕರ್ತನು ಯಾಕೋಬನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வார்த்தையை கர்த்தர் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯವನ್ನ ಯಾಕೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿದ್ರು. கர்த்தர் அனுகிரகம் செய்தார், ಕರ್ತನ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿಕೊಟ್ರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நாம் தொடர்ந்து அந்த அனுகிரகம் என்ன, ನಂತರ ಅನುಗ್ರಹವೇನು, அந்த நன்மை என்ன, ಆ ಒಳ್ಳೆಯದೇನು, கர்த்தரிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபு என்ன செய்தார், ಆ ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾಕೋಬನು ಏನು ಮಾಡಿದನು என்று ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 30வது அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம். 27ನೇ ವಾಕ್ಯ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 30 30ನೇ ಅಧ್ಯಾಯ 27 அருமையானவர்களே. 27. அப்பொழுது லாபான் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாக்கோபின் நிமித்தம் லாபானை கர்த்தர் என்ன செய்தாரா? ಯಾಕೋಬನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಲಾಬಾನಿಗೆ ಕರ್ತನ ಏನು ಮಾಡಿದನು? ஆசீர்வதித்தார், ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நமக்கு நல்லா தெரியும், ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, யோசேப்பின் நிமித்தம் ಯೋಸೇಫನ ನಿಮಿತ್ತ போத்திபாரை கர்த்தர் என்ன செய்தாரா? ಆ ಪೋರ್ತಿಫರನ ಕರ್ತನ ಏನು ಮಾಡಿದನು? ஆசீர்வதித்தார். ಆಶೀರ್ವದಿಸಿದನು. நீங்க அதே ஆதியாகமம் 30:30 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 30ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, லாபான் ಲಾಬಾನನು யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ಯಾಕೋಬನನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் என்ன செய்திருக்கிறது? பெருகியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாபானும் சொல்லுகிறார், ಲಾಬಾನನು ಹೇಳ್ತಾನೆ, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕರ್ತನನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದ್ದಾನೆ. யாக்கோபும் சொல்லுகிறார், ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, நான் வருவதற்கு முன்பு உமக்கு இருந்தது கொஞ்சம், ನಾನು ಬರುವುದಕ್ಕೆ ಮೊದಲು ನಿನಗಿದ್ದದ್ದು ಸ್ವಲ್ಪ, ஆனா நான் வந்த பிறகு ಆದ್ರೆ ನಾನು ಬಂದ ಮೇಲೆ கர்த்தர் உம்மை என்ன செய்திருக்கிறார்? ಕರ್ತನನ್ನೇನು ಮಾಡಿದ್ದಾನೆ? ஆசீர்வதித்திருக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. இதற்கு காரணம் என்ன அருமையானவர்களே? ಇದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಪ್ರಿಯರೇ? இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು தேவனால் ದೇವರಿಂದ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ಆಶೀರ್ವದಿಸ
ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ಕರ್ತನ ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದ என் ನಿಧಿಯಾಗುವೆ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாக்கோபு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தபடியினால் ಯಾಕೋಬನು ಒಬ್ಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರಿಂದ யாக்கோபு சென்ற இடத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಯಾಕೋಬನು ಹೋದ ಜಾಗದಲ್ಲೆಲ್ಲ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. யாக்கோபு யாரோடு இருந்தாரோ அவர்களெல்லாம் ஆசீர்வதித்தார். ಯಾಕೋಬನು ಯಾರ ಜೊತೆಗಿದ್ದನೋ ಅವರನ್ನೆಲ್ಲರನ್ನ லாபான் ಆಶೀರ್ವದಿಸಿದನು. வீட்டில் இருந்த லாபானை ஆசீர்வதித்தார். ಲಾಬಾನನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಕ್ಕಾಗಿ ಲಾಬಾನನ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. லாபானுடைய மந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಲಾಬಾನನ ಗುಂಪನ್ನ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அதற்கு காரணம் ಅದಕ್ಕೆ ಕಾರಣ யாக்கோபு தேவனால். ಯಾಕೋಬನ ದೇವರಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு விளக்கு எரியுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. ಒಂದು ಬೆಳಕು ಉರಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ அது எங்கெல்லாம் கொண்டு வைக்கிறாங்களோ ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಡುತ್ತಾರೋ அங்கெல்லாம் என்ன கொடுக்கும்? ಅಲ್ಲೆಲ್ಲ ಏನು ಕೊಡುತ್ತದೆ? வெளிச்சம் கொடுக்கும். ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நம்மிடத்தில் வெளிச்சம் இருந்தால் ನಮ್ಮ ಬಳಿ ಬೆಳಕಿದ್ದರೆ அது மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ಬೇರೆಯವರಿಗೆ ಬೆಳಕು ಕೊಡುತ್ತದೆ. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ நம்ம மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம் செல்லும். ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೋಗುತ್ತದೆ. நாம கர்த்தர்ட்ட கேளுங்க, ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಿರಿ, கர்த்தாவே ಕರ್ತನೇ யாக்கோபை ಯಾಕೋಬನನ್ನು ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாய் வைத்தீர். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನಾಗಿಟ್ಟಿದೆ. நம் நிமித்தம் ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ நம்ம எங்க வேலை செய்யறோமோ அங்க ஆசீர்வதிக்கப்படணும். ನಾವೆಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೇವೋ ಅಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. நம்முடைய உயர் அதிகாரிகள், ನಮ್ಮ ಉನ್ನತ ಅಧಿಕಾರಿಗಳು, நமக்கு தலைமையாய் இருக்கக்கூடியவர்கள் ನಮ್ಮ ಅಧಿಪತಿಗಳಾಗಿರುವಂತವರು நம்மிடத்துல சாட்சி சொல்ல வேண்டும். ನಮ್ಮ ಬಳಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕರ್ತನನ್ನು உன் ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದ್ದಾನೆ. நிமித்தம் நம்முடைய கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಕಂಪನಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன் நிமித்தம் நம்முடைய ஃபேக்டரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಿದೆ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋಣ, என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைங்கப்பா. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರವಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸು. சில குடும்பங்களில் சொல்லுவார்கள், ಕೆಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, இவர்கள் வந்த பிறகு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ಇವರ ಬಂದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ದಿನವನ್ನ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம், ಬಲಗೈನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ, என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்று. ನನ್ನನ್ನ ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರವಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க செல்லுகிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳವೆಲ್ಲ ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಬಲಗೈನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, யாக்கோபை போல ಯಾಕೋಬನಂತೆ என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைங்கப்பா. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರವಾಗಿ ಇಡಪ್ಪ. என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைங்க. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರವಾಗಿ ಇಡು. ஒருவேளை நீங்க இந்த ஜெப வீட்டிலே அமர்ந்திருக்கிறீர்களோ, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಆಲಯದಲ್ಲಿ அல்லது ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರೋ வீடுகளில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ಅಥವಾ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು அல்லது ಕೇಳುತ್ತಿದ್ದೀರೋ தூர இடத்திலிருந்து ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ಅಥವಾ ದೂರದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯನ್ನ ನೋಡಿ நீங்கள் ಕೇಳುತ್ತಿದ್ದೀರೋ, இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲಗೈನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ கர்த்தர் ಹೇಳಿರಿ. ஆபிரகாமுக்கு அப்படி சொன்னார், ಕರ್ತನ ಅಬ್ರಾಮನಿಗೆ ಆಗ ಹೇಳಿದನು, I will bless you, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, you shall be a blessing. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗುವೆ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗುವಿ, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக ನೀನು இருப்பாய். ಅನೇಕರಿಗೆ என்னை ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಿ. அப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுங்க. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 30வது அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 43வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 43ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து மிகவும் விருத்தி அடைந்து. திரளான ஆடுகளும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತೊಂದು ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுது ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇರುವಾಗ இருந்த வண்ணமாகவே அது இருக்காது. ಇರುವ ರೀತಿಯಿಂದಲೇ ಅದು ಇರುವುದಿಲ್ಲ. அது என்ன அடையும்? ಅದು ಏನಾಗುತ್ತದೆ? விருத்தி அடையும். ಅದು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் அப்படி சொல்லுகிறது அருமையானவர்களே. ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இவ்விதமாய் அந்த புருஷன் ಯಾಕೋಬನು என்ன செய்தான்? ಏನು ಮಾಡಿದನು? விருத்தி அடைந்தான். ಬಹಳ ಸಂಪತ್ತುಳ್ಳವನಾದನು. ஈசாக்கை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. ಈಸಾಕ್ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஈசாக்கு விதை விதைத்தான், ಈಸಾಕನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ಕರ್ತನು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದರಿಂದ அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். ಆ ವರ್ಷದಲ್ಲಿ 100ರಷ್ಟು ಪ್ರತಿಫಲವನ್ನು அவன் ಪಡೆದುಕೊಂಡನು. வர வர ಅವನು ಬರಬರುತ್ತಾ விருத்தி அடைந்து. ಅಭಿವೃದ್ಧಿ ಆದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, ಕರ್ತನಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ நீங்க ಮಕ್ಕಳೇ, வர வர குறைய கூடாது. ನೀವು ಬರಬರುತ್ತಾ ಕೊರತೆಯುಳ್ಳವರಾಗಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீது ದಾವೀದನು வர வர ಬರಬರುತ್ತಾ பலத்தான்.
ಅವನು ಬಲಗೊಂಡನು. அதே போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ வர வர ನಾವು ಬರುತ್ತಾ என்ன அடையணும்? ಏನನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು? விருத்தி அடையணும். ನಾವು நீங்க ಅಭಿವೃದ್ಧಿ வேலை செய்கிறீர்களோ, ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರೋ, பிசினஸ் செய்கிறீர்களோ, ಬಿಸಿನೆಸ್ ಅನ್ನ நீங்கள் ಮಾಡ್ತೀರೋ, ஊழியம் செய்கிறீர்களோ, ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತೀರೋ, நீங்க வர வர என்ன அடையணும்? ನೀವು ಬರುತ್ತಾ ಏನಾಗಬೇಕು? விருத்தி அடையணும். ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಇದೇ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன். ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ஏனென்றால் ಏನೆಂದ್ರೆ இந்த ஊழியத்தை ಈ ಸೇವೆಯನ್ನು என்னை ನನ್ನನ್ನು ಕರ್ತನು வர வர என்ன செய்திருக்கிறார்? ಬರುತ್ತೇನು ಮಾಡಿದ್ದಾನೆ, விருத்தி அடைய செய்திருக்கிறார். ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 1992வது வருஷத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 1992ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நாம் ஆராதிப்பதற்கு ஒரு இடமில்லாது இருந்தது. ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಇತ್ತು. ஸ்கூல்களிலே நடத்தி கொண்டிருந்தோம். ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದೆವು. சில நாள் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ಆ ದಿನ ಶಾಲೆಗೆ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಈ ದಿನ ಪರೀಕ್ಷೆ ಇದೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஆராதிக்க இடம் இருக்காது. ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿರಲಿಲ್ಲ. மரத்தடியிலே நின்று ஒரு சில வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆராதனை முடிந்தது என்று சொல்லிடுவோம். ಮರದ ಕೆಳಗಡೆ ನಿಂತುಕೊಂಡು ಸತ್ಯವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಆರಾಧಿಸಿ ಈ ದಿನ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது, ஓபன் டெரஸ்ல ஆராதித்தோம். ಒಂದು ಸಾರಿ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನೆನಪಿದೆ, ಓಪನ್ ಟೆರೆಸ್ನ ಮೇಲೆ ಆರಾಧಿಸಿದೆವು. ஒரு வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்கிற முற்றத்தில் ஆராதித்தோம். ಒಂದು ಮನೆಯ ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನಿಂತು ಆರಾಧಿಸಿದೆವು. அப்பொழுது நான் நினைத்திருக்கிறேன், ಆಗ ನಾನು ನೆನೆಸಿದ್ದೇನೆ, ரோட்டுக்கு அந்த பக்கத்துல ஒரு ஸ்லம் இருக்கிறது. ಆ ರೋಡಿನ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಲಮ್ ಇದೆ. அதுல ஒரு இடம் இருந்தது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವಿತ್ತು. ஒரு 10க்கு 10 அடி. 10 ಅಡಿಗೆ 10 ಅಡಿ. நான் அப்ப யோசித்தேன், ನಾನು ಯೋಚಿಸಿದೆ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இந்த 10க்கு 10 இடமாவது எங்களுக்கு கிடைச்சா நலமா இருக்கும். ಈ 10ಕ್ಕೆ 10 ಸ್ಥಳವಾದರೂ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. இதுல நாங்க எப்போதுமே ஆராதிக்கலாம். ಯಾವಾಗಲೂ ಮನ ಆರಾಧಿಸಬಹುದು. சில நாள் இந்த ஸ்கூல்களில் எங்களுக்கு ஆராதிக்க இடம் இல்லாத இருக்கிறது. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ದಿನಗಳಲ್ಲಿ ಆರಾಧಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் கொடுத்தது ಆದ್ರೆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದು 10க்கு 10 அல்ல, 10 ಅಡಿಗೆ 10 ಅಡಿ ಅಲ್ಲ. எவ்வளவு பெரிய விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೊಂದು ವಿಶಾಲವಾದ ಸ್ಥಳವನ್ನು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எத்தனை ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ಎಷ್ಟೊಂದು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ ಕರ್ತನು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த வாடகை இடத்துல இருந்து இங்க வந்தபோது இது ஒரு பெரிய பிரேயர் ஹால்னு சொன்னோம். ಆ ಬಾಡಿಗೆ ಮನೆಗಳಿಗೆ ಬಂದಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಇದು ಪ್ರಾರ್ಥನಾಲಯ ನಿರ್ಮಿಸಿದೆವು. அதுவும் விரிவாக்கப்பட்டது. ಅದು ವಿಸ್ತರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா இப்போ இது பெருசு இல்ல. ಈಗ ಇದು ದೊಡ್ಡದಲ್ಲ. இப்போ நமக்கு சின்னதா இருக்குது. ಈಗ ನಮಗೆ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಇದೇ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெங்களூர் மாத்திரமல்ல, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, கர்நாடகா முழுவதிலும் ಕರ್ನಾಟಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ஒரு சபைக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தோம். ಒಂದು ಸಭೆಗೆ ಸ್ಥಳ ಸಿಗುತ್ತದಾ எத்தனை ನೋಡಿದೆವು. சபைகள் இன்றைக்கு எழும்ப ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ಎಷ್ಟು ಸಭೆಗಳು ಎದ್ದೇಳುವಂತೆ ಕರ್ತನು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. 10க்கு 10 இடம் கிடைக்குமான்னு பார்த்தோம். 10 ಅಡಿಗೆ ಸಿಗುತ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. நம்முடைய ஊழியத்திற்கு எத்தனை ஏக்கர் நிலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಈ ದಿನ ನಮ್ಮ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಎಕರೆ ಗಟ್ಟಲೆ ಸ್ಥಳ இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಇದೇ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ஒரே நாள்ல அல்ல, ಒಂದೇ ದಿನದಲ್ಲ, வர வர ಬರುತ್ತಾ விருத்தி அடைகிறது. ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் அநேகருடைய குடும்பங்களிலே ನಿಮ್ಮ ಅನೇಕರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ கர்த்தரிடம் வந்த பிறகு ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ உங்கள் குடும்பங்கள் வர வர விருத்தி அடைந்ததை நான் கண்டிருக்கிறேன். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಿದ್ದನ್ನ ನೀವು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೀರಿ. நீங்களும் அதை ருசித்து பார்த்திருக்கலாம். ನೀವು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಿ. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಇದೇ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதைத்தான் கர்த்தர் யாக்கோபுக்கு நன்மையாய் கொடுத்தார். ಇದನ್ನೇ ಯಾಕೋಬನು ಕರ್ತನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಟ್ಟನು. ಯಾಕೋಬನು என்ற அந்த புருஷன், ಆಬ್ಬ ಪುರುಷನು, வாசிப்பார்மையானவர்களே, ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ, வர வர விருத்தி அடைந்தான். ಬರುತ್ತಾ ಅವನು ಸಂಪತ್ತುಳ್ಳವನಾದನು. இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து ಯಾಕೋಬನು ಬಹಳ ಸಂಪತ್ತುಳ್ಳವನಾದನು. திரளான ஆடுகளும் ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಿಂಡುಗಳು, வேலைக்காரிகளும் ದಾಸರು, வேலைக்காரரும், ದಾಸಿಯರು, ஒட்டகங்களும், ಒಂಟೆಗಳು, கழுதைகளையும் உடையவனானான். ಕತ್ತೆಗಳು ಹೇರಳವಾಗಿದ್ದವು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதியாகமம் 31:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಆದಿಕಾಂಡ 31:7 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய ಅವನು ನನಗೆ ಕೇಡು ಮಾಡುವುದಕ್ಕೆ தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ದೇವರು ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಲಿಲ್ಲ. யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? ಯಾಕೋಬನಿಗೆ ಕರ್ತನು ಏನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದನು? யாக்கோபுக்கு யாரும் என்ன செய்ய முடியல. ಯಾಕೋಬನಿಗೆ ಯಾರು ಏನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ.
தீங்கு செய்ய முடியல. ಕೇಡು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் 10 ಸಾರಿ ಸಂಬಳವನ್ನ ವಂಚಿಸಿದ್ರು. சில வஞ்சிக்கிற காரியங்களை செய்தாலும் ಕೆಲವು ವಂಚಿಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. அது யாக்கோவை பாதிக்கவே இல்லை. ಅದು ಯಾಕೋಬನನ್ನ ಬಾಧಿಸಲೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவனுடைய ஆடுகளில் அருமையானவர்களை 31 38 நாம் வாசிக்கும் பொழுது ಅದೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 38 38ನೇ ವಾಕ್ಯ 20 வருஷ காலமாய் இந்த 20 வருஷ காலமா நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று சினை அழியவில்லை. ಒಂದು ಅಲ್ಲಿ ಕಂದು ಹಾಕಲಿಲ್ಲ. இது எவ்வளவு பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಎಷ್ಟು ಕರ್ತನ ದೊಡ್ಡ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ನಾವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. 42வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 42ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனார். என்னோடு இராமல் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தேவன் செய்த நன்மை என்ன? ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯದೇನು? ஒருவனும் தீங்கு செய்ய முடியவில்லை. ಒಬ್ಬನು ಕೇಡು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் அவனுடைய காரியத்தை அவன் மடியிலே தேவன் கொடுத்தார். 10 ಸಾರಿ ಸಂಬಳವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರು ಅವನ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ இங்கே ಸ್ತೋತ್ರ. யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರಾದ ಅಬ್ರಾಮನ ದೇವರು ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ಈಸಾಕನ ಭಯಭಕ್ತಿಯು ಸೇವಿಸುವ ದೇವರು என்னோடு இராமற் போனால் ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರದಿದ್ರೆ நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவன் அவரை வெறுமையாய் ದೇವರು ಅವರನ್ನ ಬರಿಗೈಯಲ್ಲಿ அனுப்பி விடவில்லை. ಕಳಿಸಿ ಬಿಡಲಿಲ್ಲ. நான் சிலரை பார்த்திருக்கிறேன். ಕೆಲವರು ನೋಡಿದ್ದೇನೆ. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಷ್ಟಪಟ್ಟೆ, நான் ஒண்ணுமில்லாம நான் வெளியே வந்துட்டேன். ಏನು ಇಲ್ಲದೆ ಹೊರಗಡೆ ಬಂದೆ. என் பிரயாசம் எல்லாம் வெறுமையாய் போய் விட்டது. ನನ್ನ ಪ್ರಯಾಸ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபுக்கு கர்த்தர் செய்த நன்மை என்ன? ಯಾಕೋಬನಿಗೆ ಕರ್ತನು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯದೇನು? கர்த்தர் வெறுமையாக அவனை என்ன செய்யவில்லை. ಕರ್ತನು ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. கோலும் கையுமாய் போனவனை ಬರಿ ಕೋಲು ಕೈಯಲ್ಲಿ ಹೋದವನನ್ನು 2 பரிவாரங்களை உடையவராய் ஆசீர்வதித்தார். 2 ಪಾಳೆಗಳಿಗೆ ಒಡೆಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? அவர் செய்த ஜெபத்தையும் ಅವರು ಮಾಡಿದ அவர் ಪ್ರಾರ್ಥನೆ, செய்த பொருத்தனையையும் ಅವರು ಮಾಡಿದಂತ ಅರಿಕೆಯು 21 ஆண்டுகள் ஆனாலும் 21 ವರ್ಷ ದಾಟಿದ್ರು. ஒருவேளை யாக்கோபு மறந்திருந்தாலும் ಒಂದು ವೇಳೆ ಯಾಕೋಬನ ಮರ್ತಿದ್ರು, தேவன் அதை யாக்கோபுக்கு என்ன செய்கிறார்? ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நினைவூட்டுகிறார். ಅದನ್ನ ನೆನಪಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆதியாகமம் 31:13 நான் வாசிப்போம் என்றால் ಆದಿಕಾಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ அங்க ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அபிஷேகம் செய்து ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வளருகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಅರ್ಥ ಆಗ್ತಕ್ಕಂತ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಏನು ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்றால், ಕರ್ತನು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡುವುದಾದ್ರೆ, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்றால், ಕರ್ತನು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವುದಾದ್ರೆ நிச்சயம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. யாக்கோபு 21 ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததை 21 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಮಾಡಿದ್ದನ್ನು தேவன் யாக்கோபுக்கு என்ன செய்கிறார்? ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நினைவூட்டுகிறார். ಅದನ್ನ ನೆನಪಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து ಅಲ್ಲಿ ಕಂಬದ ಮೇಲೆ ಎಣ್ಣೆ ಒಯ್ದು எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே, ನನಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿದ ಬೆತೇಲಿನಲ್ಲಿ, பெத்தேல்ல என்ன செய்தார் அருமையானவர்களே? ಬೆತೇಲಿನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು ಪ್ರಿಯ? அது வரைக்கும் ಅದುವರೆಗೆ அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்தது? ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಏನು ಹೆಸರಿತ್ತು? என்ன பேர் இருந்துச்சு? லூஸ்னு பேர் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಲೂಚ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றைக்கு இரவு தான் யார் வந்து தங்குகிறார்? ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಯಾರು ಬಂದು ಅಲ್ಲಿ அந்த ವಾಸಿಸುತ್ತಾರೆ? இடத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಸ್ಥಳವನ್ನ ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? ஊளை இடுகிற அவாந்திர வெளி. ಅಲ್ಲಿ ನರಿಗಳು ಕೂಗ್ತಕ್ಕಂತ ಅರಣ್ಯ ಒಂದು ಸ್ಥಳ. எது ஊளையிடம்? ಯಾವುದು ಕೂಗುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ? நரி. ನರಿ. நரி இருக்கிற இடம்.
ಅಲ್ಲಿ ನರಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಸ್ಥಳ, பாழான ஒரு ஸ்தலம். ಒಂದು ಆಳಾಗಿ ಬಿದ್ದ ಸ್ಥಳ. அது வரைக்கும் தன் தாய் தகப்பனோடு இருந்தவன் ಅದುವರೆಗೂ ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆಗಿದ್ದವನು அன்னைக்கு அந்த லூஸ்ங்கிற இடத்துல ಆ ದಿನ ಲೂಚ್ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ வந்து தங்குகிறார். ಬಂದು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. கையில ஒண்ணும் இல்ல, ಕೈಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, கோல் தான் இருந்துச்சு. ಕೋಲು ಮಾತ್ರ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವೇ ಐಶ್ವರ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்னைக்கு திறமசாலிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இல்ல, ಇದನ್ನ ಪ್ರತಿಭಾವಂತರೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ, படித்தவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இல்ல, ಓದಿದವರೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ, பலசாலிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இல்ல, ಬಲಿಷ್ಠರೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ, வாய்ச்சாலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இல்ல. ವಾಕ್ಚಾತುರ್ಯದವರೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ. கர்த்தருடைய அனுகிரகம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ಕರ್ತನ ಅನುಗ್ರಹ ಯಾರಿಗಿದೆಯೋ ಅವರೇ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இரவு தங்கும் பொழுது ಆ ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿದ್ದಾಗ தலையிலே அந்த கல்லை வைத்து தூங்குகிறார். ತಲೆಗೆ ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಲಗುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வாசிப்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ, 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 18ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து, ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಅವನು ಎದ್ದು அந்த வனாந்தரம், ಒಂದು ಅರಣ್ಯ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இது பேசிட்டு இருக்க இடம் இல்ல தம்பி, திரும்ப ಈ ಮಾತನಾಡತಕ್ಕಂತ ಸ್ಥಳವಲ್ಲ. சரியா உட்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு எப்ப எழும்புனா? ಯಾಕೋಬನು ಯಾವಾಗ ಎದ್ದನು? அதிகாலை. நல்ல கவனிங்க. ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அதிகாலைனா என்ன அருமையானவர்களே? ಹೊತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯರೇ? ಸೂರ್ಯನು உதிப்பதற்கு முன்பு, ಉದಯಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದ್ರೆ நான் எப்ப எழும்பணும்? ಯಾವಾಗ ಎದ್ದೇಳಬೇಕು? அதிகாலையில, ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்னைக்கு யாரெல்லாம் அதிகாலையில் எழும்பணும்? ಇದು ಯಾರೆಲ್ಲ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದಿದ್ರಿ? நான் ஒவ்வொருவரையா கேட்கறது இல்ல, ನಾನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், ವಿಶೇಷವಾಗಿ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು, இங்க இருந்து கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கேட்போம். ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವರನ್ನ ಮಾತ್ರ ಕೇಳುತ್ತೇನೆ. அதிகாலையில் இன்னைக்கு யார் எழும்புனா? ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಎಂದಾಗಿ. எல்லாம் முன் வருஷம் எல்லாம் தலையை கீழே போட்டாச்சு. ಮುಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲರೂ ತಲೆ ಕೆಳಗೆ நம்மள கேட்டுருவாங்களோன்னு சொல்லி ನಮ್ಮನ್ನ ಕೇಳಿ ಬಿಡುತ್ತಾರೋ ಏನೋ ಎಂಬುದಾಗಿ. ஆகவே கேட்கல, ಅದರಿಂದ ಕೇಳಲಿಲ್ಲ. நம்ம இன்னையிலிருந்து நான் அதிகாலை எழும்புறோம், நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். ಈ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ಮುಂಚಾನೆ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ. அதனாலதான் ಅದರಿಂದಲೇ அதிகாலை தேடுகிறவர்கள் ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುವಂತವರು என்னை கண்டடைவார்கள். ನನ್ನನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதிகாலை எழும்பினார். ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದನು. தலையில வைத்திருந்த ತಲೆ ಕೆಳಗಿಟ್ಟಂತ அந்த கல்லை எடுத்து ಆ ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು தூணா என்ன செய்தார்? ಕಂಬವಾಗಿ ಏನು ಮಾಡಿದನು? நிறுத்தினார், ನಿಲ್ಲಿಸಿದನು. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 21 வருஷங்களுக்கு முன்பு, 21 ವರ್ಷಗಳ நீ ಹಿಂದೆ, கோலும் கையுமா இருந்த பொழுது ಬರಿ ಕೋಲು ಕೈಯಲ್ಲಿದ್ದವನಿಗೆ ஒரு தூணை நிறுத்தி ಒಂದು ಕಂಬವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ எண்ணெய் வார்த்து ಎಣ್ಣೆಯನ್ನು ಹೊಯ್ದು, எனக்கு நீ ஒரு பொருத்தனை செய்தியே, ನನಗೆ ನೀನು ಒಂದು ಅರಕೆಯನ್ನ ಮಾಡಿದೆ, உனக்கு தரிசனமான தேவன் நான் தான். ನಿನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು அன்றைக்கு ನಾನೇ. தரிசனமான தேவன் நான் தான். ಆ ದಿನ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ನಾನೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த பொருத்தனை ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಅರಕೆ யாக்கோபு என்ன செய்யலாம்? ಅಲ್ಪ ಎಂಬುದಾಗಿ மறந்திருக்கலாம். ಮರೆತು ಬಿಡಬಹುದು. தேவன் என்ன செய்யல? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ? சில வேளைகளிலே ಕೆಲವು ಸ್ಥಳದಲ್ಲಿ நாம் பொருத்தனை செய்கிறோம், ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அந்த பொருத்தனை நாம் என்ன செய்து விடுகிறோம்? ಅರಿಕೆ ನೇಮನ ಮಾಡಿಬಿಡ್ತೇವೆ, மறந்து விடுகிறோம். ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. யாக்கோபுக்கு அதை நினைவுபடுத்துகிறார். ಯಾಕೋಬನಿಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. இந்த யாக்கோபு என்ன பொருத்தனை செய்தார்? ಯಾಕೋಬನು ಏನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ? அதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தது. அருமையானவர்களே, ಅದೇ ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿತ್ತು. அதை 28 அதிகாரத்தில் வாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬೆತೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ಅಲ್ಲಿರುವ ಊರಿಗೆ ಮೊದಲು ಲೂಜ್ ಎಂದ ಹೆಸರಿತ್ತು. அப்பொழுது யாக்கோபு, ಆಗ ಯಾಕೋಬನು ಅಲ್ಲಿ தேவன் என்னோடு இருந்து, ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த யாக்கோபின் முதல் விண்ணப்பம், ಯಾಕೋಬನ ಮೊದಲನೆಯ ವಿಜ್ಞಾಪನೆ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಬಲಗೈನ ಮೇಲಕ್ಕೆ ತಿಳಿರಿ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நீர் என்னோடு இருக்கணும். ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು. ஒரு வேடிக்கையான ஒரு டிராமா உண்டு.
ಒಂದು ಬೇಡಿಕೆಯಾದ ಒಂದು ಡ್ರಾಮಾವಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் ஜெபம் பண்ணுவான். ಒಬ್ಬನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ நீர் என்னோடு கூட இருக்கணும். ನಿನ್ನ ಜೊತೆಗಿರಬೇಕು. நீ எங்க போனாலும், ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು, நான் என்ன செய்தாலும், ಏನು ಮಾಡಿದ್ರು, நீர் என் கூட ನಿನ್ನ ಸಂಗಡ இருக்கணும். கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன்ப்பா. ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಾನು ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. வீட்டுக்கு வந்தா, ಮನೆಗೆ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. டிவி ஆன் பண்ணா, ಟಿವಿ ಆನ್ ಮಾಡಿದನು, சீரியல் வந்துச்சு. ಸೀರಿಯಲ್ ಬಂತು. யார் வந்துட்டா? ಯಾರು ಬಂದರು? ஏசப்பா வந்துட்டாரு. ಏಸಪ್ಪ ಬಂದ್ಬಿಟ್ರು. அப்பா நீ இது பார்க்க கூடாதப்பா, ಇದನ್ನ ನೀನ್ ನೋಡಬಾರ್ದಪ್ಪ. உடனே அவன் சொன்னான், ಕೊಳ್ಳ ಅವನೇ ಹೇಳಿದನು, ஏசப்பா ಏಸಪ್ಪ நீங்க இங்க பக்கத்துல வராதீங்க, கொஞ்சம் அங்க தள்ளி உட்கார்ந்துடுங்க. ನೀವು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಬೇಡಿ, ನೀವು ಸ್ವಲ್ಪ ತಳ್ಳಿ ಆ ಕಡೆ ನಿಂತುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மொபைல் எடுத்தான், ಮೊಬೈಲ್ ತೆಗೆದ, தேவையில்லாம பேச ஆரம்பித்தான். ಬೇಡದೇ ಇರತಕ್ಕಂತ ಮಾತಲ್ಲ ಆರಂಭಿಸಿದ. யார் வந்துட்டா? ಯಾರು ಬಂದ್ರು? ஏசப்பா வந்துட்டாரு. ಏಸಪ್ಪ ಬಂದ್ಬಿಟ್ರು. ஏசப்பா ಏಸಪ್ಪ நீங்க இத கேட்க கூடாது ஏசப்பா, ನೀವು ಇದನ್ನ ಕೇಳಬಾರದು கொஞ்சம் ಏಸಪ್ಪ, தூரமா போயிடுங்க. ನೀವು ದೂರವಾಗಿ ಹೋಗಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நிறைய காரியத்தை செய்துட்டு இருந்தா, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ எங்க போனாலும் ஏசப்பா வந்தார். ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಏಸಪ್ಪ ಬರ್ತಿದ್ರು. கடைசியா ಕಡೆಯದಾಗಿ கோவம் வந்துட்டு அவனுக்கு, ಕೋಪ ಬಂತು ಅವನಿಗೆ. ஏசப்பா ಏಸಪ್ಪ நான் இந்த போகாத வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்குலாம் நீங்க ஏன் கூட வரீங்க? ನೀವು ಬರಬಾರದ ಇರತಕ್ಕಂತ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಬರ್ತಿದ್ರಿ சொன்னார், ಎಂಬುದಾಗಿ. நீதானே சொன்னேன், ನೀನೇ ಹೇಳಿದೆ, எங்க போனாலும் என் கூட வாங்க, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನಿನ್ என்னோடு இருங்க. ನನ್ನ ಜೊತೆಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கடைசில அவனே ஏசப்பாவை பிடிச்சு ಅವನೇ ಏಸಪ್ಪನ ಹಿಡಿದು என்ன அரைஞ்சிட்டானா? ಏನನ್ನ ಹೊಡೆದನು? இன்றைக்கு அநேகர் இப்படித்தான். ಇದನ್ನ ಅನೇಕರಿಗೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்முடைய செய்கைகளினால் ಅವರ ಒಂದು ಕೃತ್ಯಗಳಿಂದ ஏசப்பாவை சிலுவையில் என்ன செய்கிறோம்? ಏಸಪ್ಪನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அறைகிறோம். ನಾವು ಪುನಃ ಜಡಿಯುತ್ತೇವೆ. யாக்கோபு கேட்டா, ಯಾಕೋಬನ ಕೇಳಿದನು. யாக்கோபு கர்த்தரிடத்துல, ಯಾಕೋಬನ ஆண்டவரே ದೇವರೇ நீர் என்னோடு கூட இருக்கணும். ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು, நான் போகிற இந்த வழியிலே ನಾನು ಹೋಗುವ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ என்னை ನನ್ನನ್ನು காப்பாற்றி, ಕಾಪಾಡಿ, என்ன நீர் என்ன செய்யணும்? ನಿನ್ನನ್ನೇನು ಮಾಡಬೇಕು? காப்பாற்றணும். ಕಾಪಾಡಬೇಕು. உங்கள் சிந்தைகள் எங்கேயும் சிதறடிக்காதீங்க. ಚಿಂತೆಗಳನ್ನ ಬೇರೆ ಕಡೆಗೆ நம்முடைய ಚದುರಿಸಬೇಡಿ. தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை வர வர விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். ಕರ್ತನು ಬರುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಲು கர்த்தர் ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ஒருவேளை ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நீ கோலும் கையுமா யாக்கோபை போல நீ இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಬರೀ ಕೋಲು ಕೈ ಯಾಕೋಬನ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಕರ್ತನಿಗೆ நான் ಮೆಚ್ಚಿಕೆ. போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, ನಾನು ಹೋಗುವ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ, உண்ண ஆகாரம், ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು, உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, ಉಡುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೊಟ್ಟು, கர்த்தர்ட்ட கேட்டது, ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಿದ್ದು, எனக்கு என்ன வேணும்? ನನಗೇನು ಬೇಕು? உண்ண உணவு கிடைச்சா போதும், ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರ ಸಿಕ್ಕಿದ್ರೆ எனக்கு ಸಾಕು, உடுக்க வஸ்திரம் கிடைத்தால் போதும். ಉಡುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರ ಕೊಟ್ರೆ ಸಾಕು. என்னை என் தகப்பன் வீட்டிற்கு ತಿರುಗಿ ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಗೆ சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால், ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಬರಮಾಡಿದರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய ஆசை அதுதான். ಅವನ ಆಶೆ ಅದೇ. தகப்பன் வீட்டுக்கு ತಂದೆಯ ಮನೆಗೆ திரும்ப என்ன சமாதானத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும்? ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕರ್ತನ ಏನು ಮಾಡಬೇಕು? வர பண்ணுவாரானால் ಬರಮಾಡಿದರೆ கர்த்தர் எனக்கு ಯೆಹೋವನೇ ನನ್ನ தேவனாக இருப்பார். ನನ್ನ ದೇವನಾಗಿರುವನು. செய்த பொருத்தனை என்ன தெரியுமா? ನಾನು ಮಾಡಿದ ಅರಕೆ ಏನು ಗೊತ್ತಾ? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் ನಾನು ಕಂಬವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿರುವ ಈ ಕಲ್ಲು தேவனுக்கு என்னாகும்? ದೇವರಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? சத்தமா சொல்லுங்களேன். ನೀವೆಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳ್ರಿ. தேவனுக்கு ದೇವರಿಗೆ வீடாகும். ಮನೆಯಾಗುವುದು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவனுக்கென்று ದೇವರಿಗೆಂದು ஒரு வீட்டை கட்டணுங்கிற ஆசை ಒಂದು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಬೇಕೆಂಬ ಆಸೆ யாருக்கு இருந்துச்சு? ಯಾರಿಗಿತ್ತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதே போல ஒரு ஆசைதான் ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು யாருக்கு ಆಸೆ இருந்தது? ಯಾರಿಗಿತ್ತು? தாவீதுக்கு இருந்தது. ದಾವಿದನಿಗಿತ್ತು. என் தேவனுக்கு ನನ್ನ ದೇವರಿಗೆ நான் ஒரு வீட்டை காண மட்டும் ನಾನೊಂದು ಮನೆಯನ್ನ ಕಾಣುವವರೆಗೆ படுக்கையாகிய கட்டில் மேல் நான் என்ன செய்கிறது இல்லை? ನಾನು ಮಲಗುವ ನನ್ನ ಮಂಚದ ಮೇಲೆ ஏறுகிறது இல்லை. ನಾನು ಹತ್ತುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த பொருத்தனை செய்யும் பொழுது ಆ ಒಂದು ಅರಿಕೆ இந்த ಮಾಡುವಾಗ யாக்கோபு கையில ஒண்ணுமே ಯಾಕೋಬನ ಕೈಯಲ್ಲಿ ஒண்ணுமே இல்ல, ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. வெறும் கோலுதான் இருந்துச்சு. ಬರೀ ಕೋಲು ಮಾತ್ರ ಇತ್ತು. ஆனால் ಆದ್ರೆ இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவனுக்கு நான் ஒரு வீட்டை என்ன செய்வேன்? ದೇವರಿಗೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீதுக்கும் அந்த ஆசை இருந்தது. ದಾವಿದನಿಗೂ ಆಸೆ ಇತ್ತು. தாவீதுனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ದಾವಿದನ ಸಂತತಿಯನ್ನು ಕರ್ತನ நமக்கும் இப்படி ஒரு ஆசை வரணும். ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಆಸೆ ಬರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. செய்தியை நான் பிணையால கொடுக்கும் பொழுது ಸಂದೇಶವನ್ನು ಪೀಠದಲ್ಲಿ ಕೊಡುವಾಗ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, நான் உங்ககிட்ட கேட்டேன். ನಾನು ಅವರ ಬಳಿ ಕೇಳಿದೆ. கர்நாடகாவுல, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, பஞ்சாப்ல, ಪಂಜಾಬ್ ಅಲ್ಲಿ, அநேக இடங்கள்ல ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ தேவனுடைய வீட்டை நாம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ದೇವರ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದೇವೆ. எத்தனை பேருக்கு ஆசை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಸೆ? நல்ல கவனிங்க.
ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்ம வாழ்நாள்ல, ನಮ್ಮ ಬದುಕಿನ நம்ம ஜீவ காலத்துல, ನಮ್ಮ ಜೀವಿತ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு தேவனுடைய வீட்டையாவது நாம் என்ன செய்யணும்? ಒಂದು ದೇವರ ಮನೆಯನ್ನಾದ್ರೂ ಚರ್ಚನಾದ್ರೂ ಕಟ್ಟಬೇಕು, கட்டி கொடுக்கணும். ನಾವು ಕಟ್ಟಿಕೊಡಬೇಕು. நாம கடந்து போனாலும், நாம் கடந்து போனாலும், ನಾವು ಕಳೆದು ಹೋದ್ರು, அந்த தேவன் வரும் வரைக்கும், ನಮ್ಮ ದೇವರು ಬರುವ ತನಕ அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் என்ன செய்யும்? இருக்கும் அருமையானவர்களே. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಗುಂಪಿರಬೇಕು. நமக்குள்ள அந்த ஆசை வரணும். ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಆಸೆ ಬರಬೇಕು. தேவனுக்கென்று, ನಾನು ದೇವರಿಗೆಂದು. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಸೆ ಇದೆ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ರೀತಿಯ ಆಸೆ ಇದೆ? முழு கை உயர மாட்டேங்குது, ಕೆಲವರಿಗೆ ಪೂರ್ತಿ ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಲಾಗುತ್ತಿಲ್ಲ, பாதிதான். ಅರ್ಧವೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா கர்நாடகம் முழுவதும் தேவனுடைய வீடுதான். ಎಷ್ಟು ಜನರ ಸಭೆಗಳನ್ನ ಕಟ್ಟಿಕೊಡುವುದಾದ್ರೆ ಕರ್ನಾಟಕ ಪೂರ್ತಿ ಕಟ್ಟಬಹುದು. ஆமென், ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. ஆசை நமக்குள்ள வரணும். ಆ ಒಂದು ಆಸೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிமித்தம் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ கர்த்தர் யாரதான் ஆசீர்வதிச்சாரு? ಕರ್ತನ ಯಾರನ್ನೆಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಿದನು? யாக்கோபை தான் என்ன செய்தாரு? ಯಾಕೋಬನು ಏನು ಮಾಡಿದನು? ஆசீர்வதித்தார். ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அது மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, ಅದು ಮಾತ್ರ அடுத்து ஒரு பொருத்தனை பண்ணினா, ನಂತರ ಒಂದು ಆರಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் ನಾ ಕಂಬವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿರುವ ಈ ಕಲ್ಲು தேவனுக்கு வீடாகும். ದೇವರಿಗೆ ಮನೆಯಾಗುವುದು. தேவரே, ದೇವರೇ, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் ಎಲ್ಲಾ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ உமக்கு தசமபாகம் செலுத்துவே. 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲನ್ನ ನಿನಗೆ எனக்கு என்ன கொடுக்கிறீரோ, ನೀವು ನನಗೆ ಏನನ್ನ ಕೊಡುತ್ತೀರೋ அதுல நான் உமக்கு என்ன கொடுப்பேன்? ಅದರಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಏನು ಕೊಡ್ತೇನೆ? வாயை திறந்து சொல்லுவோமே. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தசமபாகம் என்பது என்ன அருமையானவர்களே? ದಶಮ ಭಾಗ ಎಂಬುದು ಏನು? தேவன் நமக்கு கொடுக்கிறதில், ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ 10ರಲ್ಲಿ 1 ಒಂದು ಪಾಲು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இது ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபுக்கு எப்படி தெரியும்? ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல இதை என்ன செய்தார்? ತನ್ನ ತಂದೆಯಾದ ಈಸಾಕನ ಬಳಿ ಏನು ಮಾಡಿದನು? இந்த பொருத்தனை செய்யும் பொழுது ಈ ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ யாக்கோபு ஒன்றுமே சம்பாத்தியம் பண்ணல. ಯಾಕೋಬನು ಏನನ್ನೂ ಸಂಪಾದಿಸಿರಲಿಲ್ಲ, சம்பாத்தியம் பண்ணவும் ஆரம்பிக்கல. ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಲಿಲ್ಲ. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே ಆರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ தேவனிடத்தில் என்ன செய்தான்? ದೇವರ ಬಳಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பொருத்தனை பண்ணிக்கொண்டார். ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. இது ஈசாக்குக்கு எப்படி தெரியும்? ಈಸಾಕನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? அவன் தகப்பனாகிய ಅವನ ತಂದೆಯಾದ ஆபிரகாம். ಅಬ್ರಹಾಮನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுக்கு என்ன செய்து கொண்டார்? ನಾವು ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಿಕೊಂಡನು? பொருத்தனை செய்து கொண்டார். ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. சிலர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಕೆಲವರು ಪ್ರಿಯರೇ, இது ஒரு பழைய ஏற்பாடு தான், ಇದು ಹಳೆ இது ಒಡಂಬಡಿಕೆ, புதிய ஏற்பாட்டுல கிடையாது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. இது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியது சிலர் கர்த்தருக்கு என்ன செய்யல, கொடுக்கிறது இல்ல. ಕರ್ತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ಕೆಲವರು ಕರ್ತನಿಗೆ அது ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை அவங்க என்ன செய்திருக்காங்க? இழந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕರ್ತನ ಕಡೆಯಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ஒரு ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. விருத்தி இல்லை, ஒரு விருத்தி இல்லை, ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಇಲ್ಲ, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீங்க ಉಂಟಾಗಲಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம். 22ನೇ ವಾಕ್ಯ. இருபத்தி 23 மாயக்காரராகிய வேதபாரகரே, ಅಯ್ಯೋ ಕಪಟಿಗಳಾದ ಶಾಸ್ತ್ರಿಗಳೇ, பரிசேயரே, ಪರಿಸಯರೇ, உங்களுக்கு ನಿಮಗೆ ஐயோ. ಅಯ್ಯೋ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. மத்தேயு 23:23. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23:23. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வாசிப்பு அருமையானவர்களே. ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், ಕರುಣೆಯನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಿ, இவைகளையும் செய்ய வேண்டும். இவைகளையும் என்ன செய்ய வேண்டும்? ಇವುಗಳನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು? இவைகளை நீ செய்ய வேண்டும். ಇವುಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவைகளையும் ಅವುಗಳನ್ನು விடாதிருக்க வேண்டும். ಬಿಡಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேவனே சொன்ன தர்மியானவர்களே, ನಮ್ಮ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದನ್ನು அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. தேவனுடையதை ದೇವರದನ್ನು தேவனுக்கு, ದೇವರಿಗೆ, ராயனுடையதை ರಾಜನದು ராயனுக்கு. ರಾಜನಿಗೆ. நாம் அதை விட அதிகமா தான் கொடுக்கணும். ನಾವು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா தான் இருக்கணும். ಪರಿಸಯರು ಶಾಸ್ತ್ರಿಗಳ ನೀತಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ನೀತಿಗಳು ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மல்கியாவின் புத்தகத்தில் இதை பற்றி சொல்லி இருக்கிறது நான் வேதத்துல வாசிக்கிற அருமையானவர்களே. ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದನ್ನ ಬರೆದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಿಯರೇ. மல்கியா ಮಲಾಕಿಯ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 6ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மாறாதவர், ನಾನು ಮಾರ್ಪಡದಾತನು. ஆகவே யாக்கோபின் புத்திரர், ಯಾಕೋಬಿನ ಸಂತತಿಯವರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. யாக்கோபின் புத்திரருக்கு அவர் சொல்லுகிறார். ಯಾಕೋಬಿನ ಸಂತತಿಯವರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் மாறாதவராக இருக்கிறபடினால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ನಾನು ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ನಾಶವಾಗಲಿಲ್ಲ. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳ ಕಾಲದಿಂದಲೂ என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் ನೀವು ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನ அவைகளை விட்டு விலகி போனீர்கள். ಅವುಗಳನ್ನ ಅನುಸರಿಸಲಿಲ್ಲ. என்னிடத்தில் திரும்புங்கள், ನನ್ನ ಕಡೆಗೆ ಪುನಃ ತಿರುಗಿರಿ, அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன். ತಿರುಗಿದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗುವೆನು. நன்றாய் கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ. நாங்கள் ನಾವು எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ತಿರುಗೋಣವೆನ್ನುತ್ತೀರಾ? கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, என்னிடத்தில் திரும்புங்கள், ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿರಿ, நான் உங்ககிட்ட ನಾನು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ திரும்புவேன். ತಿರುಗುವೆನು. எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ತಿರುಗೋಣವೆನ್ನುತ್ತೀರಾ? அப்பதான் அவர் சொல்றாரு, ಆಗಲೇ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, எதுல கர்த்தர்ட்ட திரும்பணும்? ಯಾವ ಕಡೆ ಯಾವ கர்த்தர்ட்ட திரும்பும் பொழுது ಕರ್ತನ ಕಡೆಗೆ அவர் ತಿರುಗುವಾಗ நம்மிடத்தில் என்ன செய்வாராம்? திரும்புவார். ಆತ ನಮ್ಮ ಕಡೆಗೆ எந்த ತಿರುಗುತ್ತಾನೆ. விஷயத்தில் என்றால் ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಂದ್ರೆ மனுஷன் ನರ ಮನುಷ್ಯನು தேவனை ದೇವರಿಂದ வஞ்சிக்கலாமா? ಕದ್ದುಕೊಳ್ಳಬಹುದೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீங்களோ ನೀವು என்னை என்ன செய்கிறீர்கள்? ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? வஞ்சிக்கிறீர்கள். ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. எதினால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? ಯಾವುದರಿಂದ ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ தசம ಹೇಳ್ತೀರಿ. பாகத்திலும் ದಶಮ ಮಾಂಸ காணிக்கையிலும் தானே. ಕಾಣಿಕೆಗಳಲ್ಲೂ ತಾನೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் ನೀವು சபிக்கப்பட்டவர்கள். ಶಾಪಗ್ರಸ್ತರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்றைக்கு நம்ம அதை தேவனுக்குரியது நாம எடுக்கிறோமோ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அது நிமித்தம் என்ன வருமா? ಅದರ ನಿಮಿತ್ತ ಏನು ಬರ್ತದೆ? சாபம். ಶಾಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் அதை எடுத்து விட்டால் ಅದನ್ನ அது ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ குறைந்து விடுகிறதை நினைக்கிறோம். ಅದು ಕೊರದು ಬಿಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இவ்வளவு பணத்தை கொண்டு எங்க பாஸ்டர்ட்ட கொடுக்கிறதா நினைக்கிறோம். ಎಷ್ಟು ದಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಕೊಡೋದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. பாஸ்டர் கொடுக்கிறது இல்ல, ಅದು ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕೊಡೋದಲ್ಲ, அது பண்டகசாலைக்குரியது. ಅದು ಪಂಡ ಶಾಲೆಗೆ ಕೊಡುವಂತದ್ದು. அது நிமித்தமே ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ நாம் கொடுக்கிறதை வைத்து ಕೊಡುವುದನ್ನ ಇಟ್ಟೆ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை நாம் செய்கிறோம். ದೇವರ ರಾಜ್ಯದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. என்னிடத்தில் அநேகர் சொல்லுவார்கள், ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, நாங்கள் என்றைக்கு கொடுக்க ஆரம்பித்தோமோ இந்த ஊழியத்திற்கு ನಾವು ಈ ಸೇವೆಗೆ ಕೊಡಲ್ಲ ಯಾವಾಗ ಆರಂಭಿಸಿದೆವು அன்றிலிருந்து கர்த்தர் எங்களை ಆ ஆசீர்வதித்திருக்கிறார். ದಿನದಿಂದ ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சிலர் எங்களுடைய சிந்தையை திருப்பும்படியாக ಕೆಲವರು ನಮ್ಮ ಯೋಚನೆ எங்களை ತಿರುಗಿಸುವುದು தவறாய் என்னென்னலாமோ சொன்னாங்க. ತಪ್ಪಾಗಿ ಏನೇನೆಲ್ಲವನ್ನ ಹೇಳಿದ್ರು. ஆனா நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ சில ವಿಧೇಯರಾಗುತ್ತೇವೆ. தூர இடத்தில் இருக்கிறவர்கள் கூட ಕೆಲವರು ದೂರ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்முடைய ஊழியங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ಸಹಾಯ அவர்கள் ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், ಅವರು ಹೇಳುವ ಒಂದೇ ಮಾತದೇ, இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறது நிமித்தம் ನಿಮ್ಮ ಸೇವೆಗೆ ಕೊಡದ ನಿಮಿತ್ತ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ಅದನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೇವೆ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதினால் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும்? ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಬೇಕು? எதினால் என்று கேட்கிறீர்கள்? ಯಾವುದರೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಿ? என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுகிறார். ನೀವು ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என்றைக்கு அருமையானவர்களே, ಯಾವಾಗ ಪ್ರಿಯರೇ, நமக்கு தேவன் கொடுக்கிறதில் ದೇವರು ಕೊಡುವುದರಲ್ಲಿ நாம் முதற் பலனை தேவனுக்கென்று கொடுத்து கனம் பண்ணுகிறோமோ, ಮೊದಲನೆಯ ಫಲವನ್ನ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು சிலர் ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ. நினைக்கிறார்கள், ಕೆಲವರು ನೆನೆಸುತ್ತಾರೆ, நமக்கு இப்படி வருகிறது, ನಮಗೆ ಈಗ நம் ಬರುತ್ತಿದೆ, காரியங்கள் எல்லாம் செலவழிச்சிட்டு மீதியை கொடுக்கலாம் அப்படின்னு ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಖರ್ಚು ಮಾಡಿ ಮಿಕ್ಕದನ್ನ ಕೊಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கிளாஸ்ல டீ இருக்கு, ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಟೀ ಇದೆ, நல்ல ஃப்ரெஷ் டீ நல்லா குடிச்சிடுறோம். ಚೆನ್ನಾಗಿರುವ ಶುದ್ಧ ಟೀಯನ್ನು ಕುಡಿದು இதுல ಬಿಟ್ಟು என்ன இருக்கு? ಕೆಳಗಡೆ ಏನಿದೆ? மண்டி இருக்கு,
ಅದರಲ್ಲಿ ಅದು அந்த மண்டியை யாரு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்? ಆ ಟೀ ಸೊಪ್ಪನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಅನಿಸುತ್ತೇವೆ? தேவனுக்கென்று. ದೇವರಿಗೆಂದು. அதான் முதல்ல வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தில் நான் வாசிப்போம் என்றால் 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் உங்களை சிநேகித்தேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ என்று கர்த்தர் சொல்லுகிறார் ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು அதற்கு நீங்கள் எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ಏಸಾವನು ಯಾಕೋಬನ ಅಣ್ಣನಲ್ಲವೇ? ஆகிலும் ಆದರೆ யாக்கோபை நான் என்ன செய்தேன்? ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ಏನು ಮಾಡಿದೆ? சிநேகித்தேன். ಪ್ರೀತಿಸಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 6வது வசனம் 6ನೇ ವಾಕ್ಯ, குமாரன் தன் பிதாவையும் ತಂದೆ ತನ್ನ ಮಗನಿಗೆ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. ಆ ಸೇವಕ ತನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ಮಾನ நான் ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. பிதாவானால் ನಾನು ತಂದೆಯಾಗಿರಲು என் கணம் ನನಗೆ ಸಲ್ವಾ எங்கே? ಮಾನವೆಲ್ಲಿ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அதை ಉಂಟಾಗಲಿ. தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா ಅದರ ಮುಂದಿನ 8வது வசனத்திலே 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நீங்கள் கண் ஊனமானதையும் ಕುರುಡಾದ ಪಶುವನ್ನು பலியிட கொண்டு வந்தாலும் ಯಜ್ಞಕ್ಕೆ அது ಒಪ್ಪಿಸುವುದು பொல்லாப்பல்ல. ಅದು ದೋಷವಿಲ್ಲ. நீங்கள் கால் ஊனமானதை ನೀವು ಕುಂಟದಾದದನ್ನು நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் ರೋಗದ ಪಶುವನ್ನು அது ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். ಅದು ದೋಷವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರೋ? அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. ಅದನ್ನ ನೀನು ಅಧಿಪತಿಗೆ அவன் ಸಲ್ಲಿಸು. உன்மேல் பிரியமாயிருப்பானோ, ನಿನಗೆ ಮೆಚ್ಚುವನೋ, உன் முகத்தை பார்ப்பானோ ಪ್ರಸನ್ನನಾಗುವನೋ என்று தேவனாய் சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಇದು ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನ ಕರ್ತನು ಹೀಗೆ ஆகவே ಹೇಳ್ತಾನೆ. நசல் கொண்டதல்ல, ಅದು ನಸವಾಗಿದ್ದ ஊனமானதல்ல, ರೋಗವಾಗಿದ್ದಲ್ಲ, கண் குருடானதல்ல. ಕಣ್ಣು நம்முடைய ಕುರುಡಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ மேன்மையானதை, ಅದು முதன்மையானதை ಚೊಚ್ಚಲದ್ದನ್ನು நாம் யாருக்கு செலுத்தணும்? ನಾವು ಯಾರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು? யாருக்கு செலுத்தணும்? ಯಾರಿಗೆ? நாம் பிதாவானால் ತಂದೆಯಾದ என் கனம் ನನ್ನ ಘನ எங்கே? ಎಲ್ಲಿ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபு ಯಾಕೋಬನು தேவனிடத்தில் என்ன செய்து கொண்டார்? ದೇವರ ಬಳಿ ಏನು ಮಾಡಿಕೊಂಡನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் புறப்பட்டு போகிறார். ಆಗಲೇ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು இன்னும் ಹೋಗುತ್ತಾನೆ. கையில எந்த சம்பாத்தியமும் ஆரம்பிக்கல. ಯಾವ ಕೈಯಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ அந்த ಆರಂಭಿಸಲಿಲ್ಲ. ஒன்று ಅದರಲ್ಲಿ ಒಂದು, ஆண்டவரே ದೇವರೇ உமக்கு ஒன்று ஒரு வீடை என்ன செய்வேன்? ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ? கட்டுவேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் என்ன கொடுக்கிறீரோ, ಏನನ್ನ ಕೊಡ್ತೀರೋ, கொடுக்கிறது எல்லாவற்றிலும் ನೀವು ಕೊಡುವ ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲೂ தசம பாகத்தை என்ன செய்வேன்? ನಿಮಗೆ ದಶಮ ಭಾಗವನ್ನು கொடுப்பேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் புறப்பட்டு சென்றார். ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾನೆ. திரும்பி வரும் பொழுது ತಿರುಗಿ ಬರುವಾಗ 2 பரிவாரங்களை உடையவராய் 2 ಪಾಳೆಗಳಿಗೆ ಒಡೆಯನಾಗುತ್ತಾನೆ. அவர் என்ன செய்தார்? ಕರ್ತನವನು ಏನು ಮಾಡಿದನು? ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அவருடைய பொருத்தனையை ஏற்றுக்கொண்டார். ಅವನ ಆರಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದನು. 21 வருடங்கள் கழித்து 21 ವರ್ಷಗಳ ಮುಗಿದ ಮೇಲೆ திரும்ப வரும் பொழுது ತಿರುಗಿ ಬರುವಾಗ தேவரு அந்த பொருத்தனையை என்ன செய்கிறார்? ಆರಿಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நினைவு கூறுகிறார். ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. யாக்கோபே நீ பெத்தேலிನಲ್ಲಿ ஒரு கல்லை எடுத்து ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು தூணாக அபிஷேகம் பண்ணி ಕಂಬವಾಗಿ ಅಭಿಷೇಕ பொருத்தனை செய்தாயே, ನೀನು ಆರಿಕೆ ಮಾಡಿದ್ದಿ. அப்பொழுது உனக்கு தரிசனமான தேவன் தான் நான். ಆಗ ನಿನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟ ದೇವರು ನಾನೇ. அந்த பொருத்தனையை கர்த்தர் என்ன செய்தார்? ಆರಿಕೆಯನ್ನು ಕರ್ತನ ಏನು ಮಾಡಿದನು? கேட்டார், ಕೇಳಿದನು. அந்த பொருத்தனையை என்ன செய்யல? ಆ ಆರಿಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? மறக்கல, ಮರೆಯಲಿಲ್ಲ. இந்த மல்கியாவின் புத்தகத்திலே ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2வது வசனத்திலே 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலே இதை நான் வாசிக்கிற அருமையானவர்களே, 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಏಸಾವನು ಯಾಕೋಬನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சகோதரர்கள் அல்லவா? ಅವರು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಲ್ಲವೇ? சகோதரர் ஆனாலும் ಅವರು ಸಹೋದರರಾದರು. 2 பேரும் ஒரே கற்பத்தில் இருந்தவர்கள். ಇಬ್ಬರು ಒಂದೇ ಗರ್ಭದಲ್ಲಿದ್ದವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இரட்டை பிள்ளைகள். ಅವರು ಅವಳಿ ಚವಳಿ ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது ஏசா பிறந்தார். ಮೊದಲನೇದಾಗಿ ಏಸಾವ. இரண்டாவது யாக்கோபு. ಎರಡನೇದಾಗಿ ಯಾಕೋಬ. ஒரே நாளில் பிறந்தவர்கள். ಒಂದೇ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யாக்கோபை ಯಾಕೋಬನನ್ನು தேவன் என்ன செய்தாரா? ದೇವರು ಏನು ಮಾಡಿದನು? சிநேகித்தாரா? ಪ್ರೀತಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகிலும் ಆದ್ರಿಂದ யாக்கோபை நான் சிநேகித்தேன், ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ஏசாவையோ ಏಸಾವನನ್ನು நான் வெறுத்தேன். ನಾನು ದ್ವೇಷಿಸಿದೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಯಾಕೆ ಪ್ರೀತಿ ದೇವರ அதை ಮಕ್ಕಳೇ? குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் ಅದರಲ್ಲಿ ರೋಮಾಪುರದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರೀತಾನೆ. ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் வாசிப்போம் என்றால் ರೋಮಾಪುರದವರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்கே வாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ ಪ್ರಿಯರೇ. ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் என்றால் 13ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ யாக்கோபை சிநேகித்து அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று
என்று ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஏசாவனு யாக்கோபுனு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. ஏசாவினிடத்தில் காணப்பட்டது என்ன தெரியுமா? ஏசாவின் ಬಳಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟது ಏನು ಗೊತ್ತಾ? ஏசாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏசாவನ ಕುರಿತಾಗಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 20 நாம் வாசிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ எபிரேயರಿಗೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 16ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 12 16 அருமையானவர்களே, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ಒಬ್ಬನು நன்றாய் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஜாரனாகலே ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. சீர்கெட்டவனாகவும் அவನು ಕೆಡಿಸಲ್ಪಟ್ಟವನು இராதபடிக்கு ಇರದಂತೆ எச்சரிக்கையாயிருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ. ஏசாவை குறித்து ஏன் ஆண்டவர் கர்த்தர் வெறுத்தார்? ஏசாவன ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನು ಏಕೆ ದ್ವೇಷಿಸಿದ್ದಾನೆ? ஏசா எப்படி இருந்தான்? ஏசாவன் ಹೇಗಿದ್ದನು? சீர்கெட்டவனாக இருந்தான். அவன் ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. சீர்னா என்ன? ಅವನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವುದಂದ್ರೇನು? சீர்னா என்ன? ஒழுங்கு, ಒಂದು ಕ್ರಮ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದ್ರೆ உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗಿರಬೇಕು? சீர் இருக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಮ. ஏசா எப்படி இருந்தான்? ஏசாವ ಹೇಗಿದ್ದನು? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ. சீர்கெட்ட வாழ்க்கை நாம் என்ன செய்யக்கூடாது? ನಾವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ ಜೀವನ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕರ್ತನ ಒಂದು ಕ್ರಮವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் சீர்கெட்டவனாக இருந்தான், ಅವನು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಇದ್ದನು. அந்த நேரத்துல போஜனம் ಆ ಸ್ಥಳ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவ்வளவு கனம் பண்ணினான். ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ್ನು ಅಷ್ಟು ಘನವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பைத்தங்கூழுக்காக ಒಂದು ಹೊತ್ತು ಹೊಟ್ಟೆಗೋಸ್ಕರ, பைத்தங்கூளை போலதான் ಒಂದು ಹೊತ್ತು ಊಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இந்த உலக காரியங்கள், ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು, அநேகರು இந்த பைத்தங்கூழுக்காக இந்த ಹೊತ್ತು ಊಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ எதை விட்டுறாங்க? ಯಾವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ? பரலோக ರಾಜ್ಯமாகிய ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಾದ சேஷ்ட புத்திர பாகம், ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா, ಯಾಕೋಬು ನೋಡುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவன் குணசாலியாக இருந்தான். ಅವನು ಗುಣಶಾಲಿಯಾಗಿದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 25வது அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 27ನೇ ವಾಕ್ಯ பிள்ளைகள், இந்த பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகள் பெரியவர்களான போது, ரெண்டு பிள்ளைகள், ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, ஏசா ಯಾಕೋಬನು. ஏசாவை பற்றி ஏசாவನ ಕುರಿತಾಗಿ வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வேசி கள்ளன், ಅವನು ಜಾಣತನದು, சீர்கெட்டவன், ಅವನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா ஹல்லேலೂயா. அவன் ஆசீர்வதிக்கப்படல, ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. அந்த பிள்ளைகள் வளருகிறார்கள். ಅವನ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, நீங்கள் வளரும் பொழுது ಬೆಳೆಯುವಾಗ எப்படிப்பட்டவர்கள் வளரக்கூடாது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಯಬಾರದು? சீர்கெட்டவர்களா வளரக்கூடாது. ನೀವು ಕ್ರಮ ಇಲ್ಲದವರಾಗಿ விசேஷமா வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ವಿಶೇಷವಾಗಿ ಯವನಸ್ಥರಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ, எப்படினாலும் ஜீவிக்கலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಜೀವಿಸಬಹುದು, எப்படினாலும் வாழலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬದುಕಬಹುದು. சீர்கெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. ಕೆಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವಿತ ಬದುಕಬಾರದು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீருள்ள ஒரு வாழ்க்கை. ನಾವು ಕ್ರಮವಿರ್ತಕ್ಕಂತ வாலிப நாட்களில் எப்படி இருக்கணும்? ಜೀವಿತ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗಿರಬೇಕು? அந்த சீரோட தான் இருக்கணும். ಆ ಒಂದು ಕ್ರಮದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏசா சீர்கெட்டவனாக இருந்தான். ஏசாவನು ತನ್ನ ಕ್ರಮದಲ್ಲಿ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. என்ன செய்யப்படல? ಏನು ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பிற்பாடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பியும் ನಾವು ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದು ಇಚ್ಛಿಸಿದರು. என்ன செய்யப்படல? ಏನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. ಅಳುதான். ಅವನ ಅತ್ತನು அவன் ஆசீர்வதிக்கப்படல. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. வாலிப நாட்களிலே ಯವನ ದಿನದಲ್ಲಿ அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವಾಗ ஏசா
ಏಸಾವನು சீர்கெட்டவனாக இருந்தான். ಅವನು ಕ್ರಮವಿಲ್ಲದವನು. யாக்கோபை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவன் குணசாலியும் ಅವನು ಗುಣಶಾಲಿಯು கூடாரவாசியுமாயிருந்தான். ಅವನು ಗುಡಾರ ವಾಸಿಯಾಗಿದ್ದ. தேவனுடைய கண்ணுல ದೇವರ ಕಣ್ಣುಗಳು அவனுக்கு என்ன கிடைத்தது? ಅವನಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕಿತು? இரக்கம் கிடைத்தது. ಕರುಣೆ ದೊರೆಯಿತು. நீ வளரும் பொழுது ಬೆಳೆಯುವಾಗ உன்னுடைய செயல்களினாலே ಅವನ நீ ಕೃತ್ಯಗಳಿಂದ தேவனிடத்துல என்ன பெறணும்? ದೇವರಿಂದ ಏನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು? காலங்கள் கடந்து போன பிறகு ಕಾಲಗಳು ದಾಟಿ ಹೋದ ಮೇಲೆ, ஐயோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ಓ ಇಷ್ಟು ವರ್ಷವಾಯಿತು, என் வாழ்க்கை வீணா போயிட்டு, ನನ್ನ ಬದುಕು ವ್ಯರ್ಥವಾಗಿ நீ ಹೋಯಿತು, அழுது பிரயோஜனம் இல்லை. ನೀನು ಹತ್ತು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತೊಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசேஷமாய் ವಿಶೇಷವಾಗಿ நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், ಯೌವನ ವಸ್ತ್ರ ಬಳಿ வாலிப நாட்களில் ಯೌವನ ದಿನದಲ್ಲಿ சீர்கெட்டவர்களாயிராதிருங்கள். ನಿಮ್ಮ ಕ್ರಮವನ್ನ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் குணசாலியாக இருந்தான், ಗುಣಶಾಲಿಯಾಗಿದ್ದನು, கூடாரவாசியா இருந்தான். ಗುಡಾರವಾಸಿಯಾಗಿದ್ದನು. குணசாலின்னு சொல்லும் பொழுது ಗುಣಶಾಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ நகோமி, ನಹೋಮಿ, நகோமினா என்ன அர்த்தம்? ನಹೋಮಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? இன்பமானவள் அர்த்தம். ಇಂಪಾದವಳು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெத்தேலிலே, ಬೆಥೇಲಿನಲ್ಲಿ, பெத்லெஹேமிலே ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ಒಂದು ಬರಗಾಲ ಬಂದಾಗ அவள் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாள். ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ அங்க ಬಿಡ್ತಾಳೆ. போய் சகலவற்றையும் இழந்தாள். ತನ್ನ ಅಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನ அவள் திரும்ப ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. வருகிறாள். ತಿರುಗಿ ಬರುತ್ತಾಳೆ. அவள் தேசத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, ದೇಶದಲ್ಲಿದ್ದವಳು நகோமி வந்திருக்கிறாள். ನಹೋಮಿ ಬಂದಿದ್ದಾಳೆ. அவள் சொல்லுகிறாள், ಹೇಳ್ತಾರೆ, நகோமின்னு சொல்லாதீங்க, ನಹೋಮಿ ಎಂಬುದಾಗಿ என்ன ಹೇಳಬೇಡಿ, மாறாள் சொல்லுங்க. ನನ್ನನ್ನ ಮಾರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. வாழ்க்கை கசந்து விட்டது. ನನ್ನ ಜೀವಿತ ಕಹಿಯಾಗಿ அவளுக்கு ಹೋಯಿತು. ரெண்டு மருமக்கமா, ಇದು ಎರಡು ஒன்று ಮುಖವಾಗಿ. ஓர்பாள், ಒಂದು ಓರ್ವ, இன்னொன்று ரூத். ಇನ್ನೊಂದು ರೂತಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓர்பாள் மித்து விட்டு போய்விட்டாள். ಓರ್ವಳು ಆ ಊರು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋದಳು. ஆனா ரூத், ಆದರೆ ರೂತಳು, உம்முடைய தேவன் ದೇವರು, என்னுடைய தேவன், ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ அவளை ದೇವರು குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ? போவாஸ் சொல்லுகிறான், ಮೋವಾಚನ ಹೇಳ್ತಾನೆ, இந்த ஊராரெல்லாம் அறிவார்கள் ಈ ಊರವರೆಲ್ಲ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ நீ குணசாலி என்று. ನೀನು ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀ அது ಎಂಬುದಾಗಿ. நிமித்தம் ನಿಮಿತ್ತ கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ಕರ್ತನವನ ಆಶೀರ್ವದಿಸಿ. இரண்டாவது சந்ததியில் அருமையானவர்களே, ಎರಡನೇ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ ராஜரீக உண்டாயிற்று. ರಾಜರೀಕ ಉಂಟಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீது என்ன செய்தார்? ದಾವೀದನು ಏನು ಮಾಡಿದನು? நம்பிக்கையற்றவளுடைய வாழ்க்கையிலே ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ அவளுடைய ಜೀವಿತದಲ್ಲಿ குணத்தின் நிமித்தம் ಅವರ ಗುಣದ ನಿಮಿತ್ತ தேவனிடத்தில் அவளுக்கு என்ன கிடைத்தது? ದೇವರ ಬಳಿ ಅವರಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕಿತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசா ಏಸಾ சீர்கெட்டவனாக இருந்தான். ಅವನು ಕ್ರಮ ஆனா ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. யாக்கோபு, ಆದ್ರೆ ಯಾಕೋಬನು உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ವಿವೇಚನೆ நான் ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. குணம் உள்ளவன் தானா? ನಾನು ಗುಣವಂತನ, நான் குணசாலி தானா? ನಾನು ಗುಣಶಾಲಿಯ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ இங்க 1 பேதுருவின் புஸ்தகம் ಒಂದು ಪೇತ್ರನ 3வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 4ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 1 பேதுரு 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை நீங்க 4ನೇ வாசித்து வாಕ್ಯ பார்த்தீங்கன்னா, அழியாத அலங்கரப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். ಅದರ மயிரை பின்னி மயிரை பின்னி பொன்னாபரணங்களாய் அணிந்து பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நிறையவே ಇದನ್ನ ಅನೇಕರು இதை என்ன செய்கிறோம்? ಇದನ್ನೇನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? இதை என்ன செய்கிறோம்? ಇದನ್ನೇನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. நிறைய பேர் இதை விரும்புறாங்க. ಅನೇಕರು ಇದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆனா இது தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதில்லை. ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಅಮೂಲ್ಯವಾದದ್ದಲ್ಲ. மயிர பின்னி ಜಡೆ ಎಣೆದುಕೊಳ್ಳುವುದು, பொன்னாபரணங்களை அணிந்து ಚಿನ್ನ ಒಡವೆಗಳನ್ನು ಹಾಕೊಳ್ಳೋದು, இருக்கிறதுலே உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளணும். ಇರ್ತಕ್ಕಂಥ ಉನ್ನತ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳೋದು. இன்னைக்கு அலங்காரத்துக்கு நிறைய இருக்கு. ಇದನ್ನ ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಅನೇಕ புறம்பான அலங்காரம், ಹೊರಗಣ ಶೃಂಗಾರವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லிப்டிக்ஸ், ಲಿಪ್ಸ್ಟಿಕ್, ஹைடெக்ஸ், ಹೈಟೆಕ್ಸ್, கியூடெக்ஸ். ಕ್ಯೂಟೆಕ್ಸ್. சரீரத்துல வஸ்திரம் போடுறது மூடுறதுக்கு, ಶರೀರದ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಧರಿಸುವುದು ಮುಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ. ட்ரெஸ் போடுறது எதுக்கு? ಬಟ್ಟೆ ಹಾಕೊಳ್ಳೋದು ಯಾವುದಕ್ಕೆ? இங்க ஸ்லீவ்லெஸ், ಸ್ಲೀವ್ಲೆಸ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அரைகுறை தெரியுது. ಅರ್ಧಂಬರ್ಧ ಕಾಣುವುದು. மூடுறதுக்கு தானே கர்த்தர் வாங்கி கொடுத்தாரு. ಮುಚ್ಚುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು. அதை போடணும்னு சொல்லி இருக்கிறார். ಅದನ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೆ ஏன் ಹೇಳಿದ್ದಾರೆ. பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறீங்க? ಯಾಕೆ ಎತ್ತವರು ನೀವು ತೆಗೆದುಕೊಡ್ತೀರಿ? கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும். ಕರ್ತನ ಬಳಿ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அரைகுறை ஆடை, அரைகுறை ஆடை, ಅರ್ಧಂಬರ್ಧ ಆಡುವುದು, புறம்பான அலங்காரம் ಹೊರಗಡೆ ಅಲಂಕಾರ தேவனுடைய பார்வையிலே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ விலையேற பெற்றதில்லை. ಅದು ಅಮೂಲ್ಯವಾದದ್ದಲ್ಲ. பிள்ளைகளுக்கு சொல்லணும், ನೀವು ಇದನ್ನ ಹೇಳಬೇಕು. நாம கர்த்தருடைய பிள்ளைங்க, ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ நாம ಮಕ್ಕಳು. இப்படி இருக்க கூடாது. ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರದು. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இருக்கணும். ಆತನ ವಾಕ್ಯ அதுதான் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். ಅದೇ ನಿಮಗೆ ಭವಿಷ್ಯ கையில் இருக்கிற பணம், பொருள், ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ನಿಮ್ಮ ಕೈಲಿರ್ತಕ್ಕಂತ ಹಣ, ಐಶ್ವರ್ಯ தேவனுடைய இரக்கம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு ದೇವರ வரும். ಕರುಣೆಯೇ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತದೆ. ஏசாவுக்கு இரக்கம் கிடைக்கல.
ஏசாவನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯಲಿಲ್ಲ. யாக்கோபுக்கு என்ன கிடைச்சது? ಯಾಕೋಬನಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕಿತು? அவனுடைய குணத்தின் நிமித்தம். ಅವನ ಗುಣ ನಿಮಿತ್ತವಾಗಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மயிரை பின்னி ಜಡೆ ಎಣೆದುಕೊಳ್ಳುವುದು, பொನ್ನಾಭರಣங்களை அணிந்து ಚಿನ್ನ ಒಡವೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, புறம்பான அலங்காரம் ಮೊದಲಾದ ಹೊರಗಣ உங்களுக்கு அலங்காரமாய் ನಿಮ್ಮ ಅಲಂಕಾರ இராமல் ಅಲಂಕಾರವಾಗಿರಬಾರದು. வாசிப்போம். அழியாத அலங்காரப்பா இருக்கிற இது என்ன செஞ்சிரும்? ಇದು ಏನು ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ? என்ன செஞ்சிரும்? ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அழிஞ்சு போயிரும். ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புறம்பான அலங்காரம் ಹೊರಗಡ ಅಲಂಕಾರವು என்ன செய்திரும்? ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அழிஞ்சு போயிடும். ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற ಆ ಅಳಿಯದೇ ಇರತಕ್ಕಂತ ಅಲಂಕಾರವು சாந்தமும் சாந்தம் அமைதியுள்ள அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. இது தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதா? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇಗಿರುವಂತದ್ದು? நீ லிப்டிக்ஸ் போட்டா அது வெளியேற பெற்றது கிடையாது. ನೀನು ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಹಾಕಿದ್ರೆ ಬೆಲೆ ಉಳ್ಳದಲ್ಲ. ஒருவேளை காதுல கழுத்துல நீ போட்டுட்டா தேவனுடைய பார்வையில அது வெளியேற பெற்றது கிடையாது. ನೀನು ಕಿವಿಲಿ ಕತ್ತಲೆ ಹಾಕೊಳ್ಳೋದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆಲೆ ಉಳ್ಳದಲ್ಲ. ஒரு நல்ல உயர்ந்த விலைக்கு வஸ்திரம் போட்டுட்டதுனால அது உனக்கு வேணா வெளியேறப்பட்டதா இருக்கலாம், இந்த உலகத்துக்கு வேணா வெளியேறப்பட்டதாக இருக்கலாம். ದುಬಾರಿ ಬಟ್ಟೆನ ಧರಿಸುವುದು ನಿನಗೆ ಬೆಲೆ ಉಳ್ಳದಾಗಿ ಕಾಣಬಹುದು, ಲೋಕಕ್ಕೆ ಬೆಲೆ ಉಳ್ಳದಾಗಿ ಕಾಣಬಹುದು. ஆனா தேவனுடைய பார்வையில அது எப்படிப்பட்டது அல்ல. ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತದಲ್ಲ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தமா சொல்லுங்களேன். ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. தேவனுடைய பார்வையில அது வெளியேறப்பட்டது அல்ல. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಬಹು ಬೆಲೆ ಉಳ್ಳದಲ್ಲ. ஆனா தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டது என்னன்னா, ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆಲೆ ಉಳ್ಳದು ಏನೆಂದ್ರೆ இருதயத்தில் ಹೃದಯದಲ್ಲಿ மறைந்திருக்கிற ಮರೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂತ குணம், ಗುಣ, ಭೂಷಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இருதயத்துக்குள்ள அது மறைஞ்சிருக்குது. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಮರೆಯಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அது தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டது? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇಗಿರುವಂತದ್ದು? விலையேற பெற்றது. ಅದು ಬಹು ಬೆಲೆ ಉಳ್ಳದ್ದು. ரூத்தினிடத்துல ರೂತಳ ಬಳಿಯಲ್ಲಿ அந்த விலையேற பெற்ற குணம் என்ன செய்தது? ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಗುಣ ಏನಾಗಿತ್ತು? ஒருவேளை காதல கழுத்துல எல்லாம் கழட்டி விட்டு இந்த குணம் இல்லைன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ನೀವು ಕಿವಿಲಿ ಕತ್ತಲೆ ತೆಗೆದು ಈ ಗುಣ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த விலையேற பெற்ற குணம் ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಗುಣ நமக்கு இருக்கணும். ನಮಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதின் நிமித்தமே ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ರೂತಳನ್ನ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அதின் நிமித்தமே ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ கர்த்தர் யாக்கோபை என்ன செய்தார்? ಯಾಕೋಬನ ಏನು ಮಾಡಿದನು? ಸ್ನೇಹಿತಾர், ಪ್ರೀತಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். ಯಾಕೋಬನಿಗೆ ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯದನ್ನ யாக்கோபுக்கு ಮಾಡಿದನು. கர்த்தர் என்ன செய்தார்? ಯಾಕೋಬನಿಗೆ அனுக்கிரகம் செய்தார். ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. வேதத்துல வாசிக்கிறோம். ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. யாக்கோபு நான் இரவு பகலா என்ன செய்தேன்? ಹಗಲು ರಾತ್ರಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. இரவு பகலாய் ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು பனி ಅವನ ಮಂಜು வெயில் ಬಿಸಿಲು என்ன செய்தது? ಏನಾಯ್ತು? பட்சித்தது. ಅವನನ್ನ ಬಾಧಿಸಿತು. உம்முடைய மந்தைக்காய் நான் வேலை செய்தேன். ಆತನ ಹಿಂಡಿಗ ಅವನ ಕೆಲಸ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வாலிப நாட்களில் ಯೌವನ ದಿನಗಳಲ್ಲಿ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வாலிபர்கள் ಯೌವನಸ್ಥರು சோம்பேறிகளா என்ன செய்யக்கூடாது? ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು? என்ன கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? வாலிப சகோதரர்களானாலும் சரி, ಯೌವನ ಸಹೋದರ, வாலிப சகோதரிகளானாலும் சரி, ಯೌವನ ಸಹೋದರಿಯರಾದರೂ ಸರಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சோம்பேறிகளா இருக்க கூடாது. ನಾವು ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿರಬಾರದು. இரவு பகலாய் ಹಗಲು ರಾತ್ರಿ எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? பிரயாசப்படுகிறவர்களாக, ಪ್ರಯಾಸಪಡುವಂತವರಾಗಿ கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். ಕರ್ತನ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ಕರ್ತನ ಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இரவு பகலாய் ಹಗಲು ರಾತ್ರಿ நான் வேலை செய்தேன். ಕೆಲಸ ಮಾಡಿದೆನು. பனி என்னை பட்சித்தது, வெயில் என்னை பட்சித்தது, ಬಿಸಿಲು ನನ್ನ ಬಾಧಿಸಿತು. வீருண்டதுக்கு நான் என்ன கொடுத்தேன்? ನಾನು ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ உத்தரவாதத்தை நான் கொடுத்தேன். ನಾನು ದಶಭಾಗವನ್ನು ಕೊಟ್ಟೆನು. ஆனா ಕರ್ತನು என்னோடு கூட இருந்தார். ನನ್ನೊಂದ ಸಂಗಡ ಇದ್ದನು. யாக்கோபின் தேவன், ಯಾಕೋಬನ ದೇವರು, என் பயபக்திக்குரியவன், ಭಯಭಕ್ತಿಗೆ ஆபிரகாமின் தேவன், ಅಬ್ರಹಾಮ್ ದೇವರು, ஈசாக்கின் தேவன் கூட இல்லன்னா ಇಸಾಕನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತಿದ್ರಿ. என்னை வெறுமையா என்ன செய்திருப்பே? ಬರಿದ ಗೈಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒன்று சொன்னேன், அவன் தேவனுக்கு பொருத்தனை செய்து நிறைவேற்றினான். ದೇವರಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅವನು ரெண்டு, ಎರಡು, அவன் குணசாலியாக இருந்தான். ಗುಣಶಾಲಿಯಾಗಿ. ஆதியாகமம் 32:24 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಆದಿಕಾಂಡ 32:24 ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 32:24 32:24 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான்.
தனித்திருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனித்திருந்து என்ன செய்தார்? ಅವನು ಹಿಂದೆ ನಿಂತು இரவு முழுவதிலும் ಹಗಲು ರಾತ್ರಿ தேவனோடு என்ன செய்தார்? ದೇವರ ಸಂಗಡ ಏನು ಮಾಡಿದನು? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. தன்னுடைய குடும்பத்தை, ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು, மனைவி, ಹೆಂಡತಿ, தன் பிள்ளைகளை, ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು அக்கறைப்படுத்தினார். ಅವನು ಅಕ್ಕರೆಪಡಿಸುತ್ತಾನೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. விசேஷமாய் வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரிகளுக்கும் சொல்லுகிறேன். ಯವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ. அவன் பிந்தி தனித்திருந்தான். ಅವನು ಹಿಂದೆ ನಿಂತಿರಲು தனித்து தேவனோடு என்ன செய்கிறார்? ಒಂಟಿಯಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அன்பு வாலிப பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ಅವನ ಮಕ್ಕಳೇ, உங்கள் எதிர்காலம் ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ யாக்கோபை போல ಯಾಕೋಬನಂತೆ ஆசீர்வாதமாய் இருக்கணும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ தேவனோடு எப்படி இருக்கணும்? ದೇವರೊಂದಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? தேவனோடு எப்படி இருக்கணும்? ದೇವರೊಂದಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? என்றைக்கு ಯಾವತ್ತಿಗೂ தேவனோடு பேச ஆரம்பிக்கிறீர்களோ, ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರೋ, குடும்ப ஜெபம் இருக்கிறது, ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ, குழு ஜெபம் இருக்கிறது, ನಾವು ಗುಂಪು ಪ್ರಾರ್ಥನೆ, சபையின் ஜெபம் இருக்கிறது, ಸಭೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. என்றைக்கு நீ தேவனோடு ಯಾವಾಗ ದೇವರೊಂದಿಗೆ தனித்து உறவாட ஆரம்பிக்கிறாயோ, ನೀನು ಒಂಟಿಯಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ அன்றைக்கு ಕರ್ತನು நீ கையிடுகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ನೀನು ಕೈಯಿಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபை ಯಾಕೋಬನನ್ನು கர்த்தர் நினைத்தருளினார். ಕರ್ತನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபை, ಯಾಕೋಬನಿಗೆ கர்த்தர் தாம் சொன்னபடியே ಕರ್ತನು ತಾನು ಹೇಳಿದಂತೆ என்ன செய்தார்? ಏನು ಮಾಡಿದನು? நன்மை செய்தார், ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದನು, அனுக்கிரகம் செய்தார். ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டீங்க. ಕೆಲವು ಸಮಯ ಸಂದೇಶ ಕೇಳಿದ್ದೀರಿ. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅನುಭವ? ವಿಶೇಷವಾಗಿ உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ புறம்பான அலங்காரம், ಹೊರಗಡ வேலை ಅಲಂಕಾರ, செய்கிற இடங்களிலே, ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, கல்லூரிகளிலே, ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ, ஸ்கூல், ಶಾಲೆಗಳಲ್ಲಿ இது பெருகி கிடக்கிறது. ಇದು ಅತಿಯಾಗಿ ಹಬ್ಬಿದೆ. இதன் மத்தியிலே ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இன்றைக்கு இந்த வார்த்தை ಇದನ್ನ ಈ ವಾಕ್ಯ உனக்குள் கிரியை செய்யட்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿ. நான் கர்த்தருடைய பிள்ளை, ನಾನು ಕರ್ತನ நான் ಮಗು, இது இப்படி இருக்க மாட்டேன். ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು? பெற்றோர்களே, ಹೆತ್ತವರೇ, உங்கள் பிள்ளைகள் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು புறம்பான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்காதீங்க. ಹೊರಗಡೆ ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುವಂತೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವಕಾಶ அசிங்கமா இருக்கணும் இல்ல, ಅಸಹ್ಯವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಲ್ಲ, சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. நான் பவுடர் போடக்கூடாதுன்னு சொல்லல, ಪೌಡರ್ ಹಾಕಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ. பவுடர் போட்டு 30 வருஷம் ஆச்சு. ನಾನು ಪೌಡರ್ ಹಾಕಿ 30 ವರ್ಷವಾಯ್ತು. என் மூஞ்சி கெட்டு போகல, ನನ್ನ ಮುಖ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு கூட்டத்துல உட்கார்ந்திருக்கேன், ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. பின்னாடி இருந்து பேசுனாங்களா, ಹಿಂದಿನಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப ரோஸ் பவுடர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ರೋಸ್ ಪೌಡರ್ ಹಾಕಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. முடிச்ச உடனே ஆண்ட வந்து சொன்னாங்க, ಅವರ ಕೂಡ ನಾನು நீங்க ரோஸ் பவுடர் போட்டிருக்கீங்களான்னாங்க. ನೀವು ರೋಸ್ ಪೌಡರ್ ಹಾಕಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ. பவுடர் போட்டு 30 வருஷம் ஆகுறதுன்னு. ನಾನು ಪೌಡರ್ ಹಾಕಿ 30 ವರ್ಷವಾಯ್ತು. அவருடைய முகத்தின் பிரகாசம் தான் உங்களுக்கு வெளிச்சம். ಆತನ ಮುಖದ ಪ್ರಕಾಶವೇ ನಿಮಗೆ ಬೆಳಕು. என்ன தேய்ச்சாலும், ನೀನು ಏನನ್ನ ಹಾಕಿ ಉಜ್ಜಿದ್ರು எல்லாமே கெமிக்கல் தான். ಎಲ್ಲಾ ಕೆಮಿಕಲ್. கொஞ்ச நாள் கழிச்சு, ಸ್ವಲ್ಪ ದಿನ ಕಳೆದು, எதை உபயோகப்படுத்த அதுவே உன்னை சுருக்கிட வச்சிரும். ನೀನು ಯಾವುದನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ ಕೆಡುತ್ತಿரும், ಅದೇ ನಿಮ್ಮನ್ನ ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எதுக்கு நீ சாயம் பூசுறியோ, ನೀನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನ ಉಚ್ಚುತ್ತಿದ್ದೀಯೋ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஏசப்பா கொடுத்த அழகு போதும். ಯೇಸುವನ ಕೊಟ್ಟ ಸೌಂದರ್ಯ ಸಾಕು. உன் லிப்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு ஏசப்பா வச்சிருக்காரு. ನಿನ್ನ ತುಟಿಗಳು ಹೀಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು நீ அதுக்கு மேல இன்னொரு கலரை பூசுனன்னா, ನೀನು ಅದರ ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಬಣ್ಣ ಹಚ್ಚುವುದಾದ್ರೆ, அது அவரையே நீ என்ன செய்யறது போலதான், ನೀನು ಅವರನ್ನೇ ಏನು ಮಾಡುವ ಹಾಗೆ, அவமானப்படுத்துறது போல, ಅವಮಾನ ಪಡಿಸುವಂತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீ அதை செய்யாத, ನೀನು ಅದನ್ನ ಮಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் புருவம் இவ்வளவுதான் இருக்கணும் நான் நல்லா வச்சிருக்காரு. கர்த்தர் கொடுத்த அழகு தான் மேன்மையானது. ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಸೌಂದರ್ಯ ಮೇಲಾಗಿದೆ. புருவத்தை புடுங்கி விடுறியே, ನಿನ್ನ ಹುಬ್ಬನ ನೀನು ಅದನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ புடுங்கி நீளமா அப்படி வைக்கிற, ನಿನ್ನ ಅದನ್ನ ಉದ್ದವಾಗಿ ಇಡ್ತಿ, என்னென்னலாமோ பண்ற, ಏನೆಲ್ಲವನ್ನೋ ಮಾಡ್ತಿ. உனக்கு அருமையா படைச்சிருக்கிறார். ನಿನ್ನ ಬಹು ಸುಂದರವಾಗಿ கர்த்தர் கொடுத்த ரியல் பியூட்டி, ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ನಿಜ ಸ್ವರೂಪ ಸಾಕು. அதுதான் அழகானது. ಅದೇ ನಿಮಗೆ ಸೌಂದರ್ಯ. நீ மாத்தணும் நினைக்காத. ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂಬ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಚಪ್ಪಲ್ போடுறோம், ಚಪ್ಪಲ್ ಹಾಕುತ್ತೇವೆ, சரியா ಚಪ್ಪಲ್ போட்டுக்கிற சந்தோஷம், ಸರಿಯಾಗಿ ಚಪ್ಪಲ್ ಹಾಕೋ ಸಂತೋಷ. ஒரு ಅಡಿಗೆ போட்டுட்டு நடக்கறியே, ಒಂದು ಅಡಿ ಹಾಕೊಂಡು ನಡೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 6 ಮಾಸத்துல 6 ತಿಂಗಳಲ್ಲಿ டிஸ்ஸும் லொக்கேட் ஆகும், போனும் லொக்கேட் ஆகும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் கொடுத்த நியமத்துல வாழ்வோம். ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ನಿಯಮದಲ್ಲಿ ನಾವು ಬದುಕಬೇಕು. இதெல்லாம் சொல்றதுல இதெல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் ஏன் அப்படி பேசுறாரு, இன்னைக்குலாம் எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே போயிட வேண்டியதானே. சர்க்கரையே வாயில அள்ளி போட்டுற வேண்டியதானே. கொஞ்ச காலத்துல சுகர் வந்துடும். ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದು ಆಶೀರ್ವಾದ ಆಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬಾಯಲ್ಲಿ ಸಕ್ಕರೆயே நிறைய போட்டு குடிக்க வேண்டியதானே. ಈ ಸಕ್ಕರೆ ಹಾಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಯಬಹುದಲ್ಲ. ஏன் சாம்பார்ல எது போடுறான்? ಸಾಂಬಾರಲ್ಲಿ ಏನು ಹಾಕುತ್ತೇವೆ? காரம் எதுக்கு போடுறீங்க? ಖಾರವನ್ನು ಯಾಕೆ ಹಾಕುತ್ತೇವೆ? நல்ல மண்டை பணம் எல்லாமே போட்டு நல்லா சாப்பிடுங்க.
ಶಿಕ್ಷಿத்து ವೇದ ವಸನத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் ಶಿಕ್ಷಿಸಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು பாக்கியவான். ಅವನು ಧನ್ಯನು. எப்படினாலும் வாழலாங்கிறது இல்ல. ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬದುಕಬೇಕು. பைபிளை தூக்கிட்டதனால கிறிஸ்தவன் இல்ல. ಬೈಬಲ್ ಎತ್ತಿಕೊಂಡ ಮಾತ್ರ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. இதன்படி வாழணும். ಇದರ ಹಾಗೆ ಬದುಕಬೇಕು. ವಾಲಿಬನೇ, ಯವನಸ್ಥನೇ, சீர்கெட்டவனாயிராதே. ನಿನ್ನ ಕ್ರಮ ಇಲ್ಲದವ ಇರಬೇಡ. குணசாலியாயிரு. ಗುಣಶಾಲಿಯಾಗಿರು. தேவனிடத்தில் இரக்கம் பெறுவாய். ದೇವರ ಬಳಿ ಕರುಣೆ. ವಾಲಿಬ ಸಹೋದರಿಯೇ, ಯವನ ಸಹೋದರಿಯೇ, சீர்கெட்டவளாயிராதே. ನೀನು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. எப்படினாலும் வாழலாம் இராதே. ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬದುಕಬೇಕು ಎಂಬುದಾಗಲ್ಲ. உலகத்தின் காரியத்தை பார்த்து நீ கற்றுக்கொள்ளாதே. ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡಿ ನೀನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಡ. நிறைய பேர் இந்த வேர்ல்ட்லி காரியங்களை கற்றுக்கொள்கிறது எங்க? ಅನೇಕರು ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯ ನೋಡಿ ಕಲಿತುಕೊಳ್ಳೋದು ಎಲ್ಲಿ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தலங்க வழுக்கடிச்சு மேல நின்னு நான் இருந்த காலத்திலலாம் முடி நேரம் நின்னுச்சுன்னா விளக்கெண்ண போட்டாவது மழுக்க வச்சிருவாங்க. ನಾನಿದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ಕೂದಲು ನಿಂತುಕೊಂಡಿರುವುದಾದರೆ ಅರಳೆಣ್ಣೆ ಹಾಕಿ ಅದನ್ನ ಮಲಗಿಸಿ ಬಿಡ್ತಿದ್ರು. ஏன்னா வணங்கா முடி வந்துட்டான் அப்படிம்பாங்கன்ட்டு. ಮುಳ್ಳದಿ ಬಂದುಬಿಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நல்ல முடியை வெட்டி நல்ல முடிய நேர ஸ்பைஸ் ஆகும். ಚೆನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೂದಲನ್ನ ಅವನು ನೇರವಾಗಿ ಮುಳ್ಳಿನ ಹಾಗೆ அது ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. வணங்கா முடியும். ಅದು ಮುಳ್ಳು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ. அது ஒரு பக்தி உள்ள வச்சிருந்தத பார்த்து நீ வச்சிருக்கியா? ನೀನು ಭಕ್ತಿಯುಳ್ಳವರ ಇಟ್ಟು ಹಾಗೆ ನೀನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஒரு பக்தியற்றவன். ನೀನು ಭಕ್ತಿ ಇಲ್ಲದವನಾಗಿ அவனை பார்த்து உன் ஸ்டைலை நீ மாத்திக்கிட்ட. ಅವನ ಹಾಗೆ ನೋಡಿ ನೀನು ನಿನ್ನ ಸ್ಟೈಲ್ ಅನ್ನು ಮಾತ್ರ. அதே போல இன்னைக்கு நிறைய தங்களுடைய அவுட்வர்ட் பியூட்டிஸ் ಇದನ್ನ ಅನೇಕರು ಹೊರಗಡೆ ಶೃಂಗಾರವನ್ನು எதை பார்த்து கட்டுட்ட? ಯಾವುದನ್ನ ನೋಡಿ? சினிமா நடிகைகள், ಸಿನಿಮಾ ನಟಿಯರನ್ನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளை. ನೀನು ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಮಗು. சினிமா நடிகையா நீ மாதிரியா பார்க்கணும். ನೀನು ಸಿನಿಮಾ ನಟಿಯನ್ನ ಮಾದರಿಯಾಗಿ உலகம் ஒன்ன பார்க்கணும். ಲೋಕವು ನಿನ್ನನ್ನ ನೋಡಬೇಕು. உலகத்தை பார்த்து நீ மாறாத. ಲೋಕವನ್ನ ನೋಡಿ ನೀನು ಮಾರ್ಪಡಬೇಡ. உலகம் உன்ன பார்த்து மாறணும். ಲೋಕವು ನಿನ್ನನ್ನ ನೋಡಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ಆಗಲಿ ಕರ್ತನು ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ತನ எத்தனை ಆಶೀರ್ವದಿಸಲಿ. பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅನುಭವ ಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, என்னை குணசாலியாக்குங்கப்பா. ನಾನು ಗುಣಶಾಲಿಯಾಗಿರ್ಬೇಕು. தனித்துமோடு உறவாடுகிற மாற்றுங்கப்பா. ನಾನು ಒಂಟಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೋರಾಡುವಂತೆ ಮಾಡು. என் காலத்துல நான் எப்படியா உமக்கு ஒரு வீட்டை கட்டியிருந்தேன்ப்பா. ನನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗಾಗಾದ್ರೂ ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் உமக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன்ப்பா. ನನಗೆ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಹತ್ತರಲ್ಲಿ ಒಂದು ದಶಮಾಂಶ ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. முழங்கால் படியிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಕರ್ತನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ஏதோ ನೋಡೋಣ. செய்தியை கேட்டோங்கிறது இல்ல. ಏನೋ ಸಂದೇಶ ಕೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. கர்த்தரோடு பேசுவோம். ಕರ್ತನ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. உலகத்தை பார்க்காதீங்க. ಲೋಕವನ್ನ ನೋಡಬೇಡ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. The modern churches. ಈ ದಿನ ಮಾಡರ್ನ್ ಚರ್ಚಸ್. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சில காரியங்கள். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು. அதெல்லாம் பார்க்காதீங்க. ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡಬೇಡಿ. வேதத்தில் உள்ள சபையை பாருங்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಸಭೆ ನೋಡಿ. வேதத்தில் உள்ள சபையை பாருங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವ ಸಭೆ ನಾವು ನೋಡಿ. எல்லாரும் அப்படி இருப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಆಗಿದ್ದೇವೆ. சகோதரர் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. யாக்கோபை போல ಯಾಕೋಬನಂತೆ கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ಕರ್ತನ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நன்மை செய்யட்டும். ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಲಿ. வாலிபர்கள் இரவு பகலாய் உங்கள் வாழ்க்கையில பாடுபடக்கூடிய காலங்களில் பாடுபடுங்கள். ಯವನಸ್ಥರು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಕ್ಕಂತ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಬಿಡ್ರಿ. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. ಕರ್ತನಿಗೆ ನೀವು கர்த்தர் உங்களை ಯಥಾರ್ಥವಾಗಿ ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ நம்முடைய ಕರ್ತನಿಗೆ வாயில ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரட்டும். ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಬರಲಿ. குணம் ಗುಣ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಹು ಬೆಲೆ எனக்கு அதை தாங்க, எனக்கு அதை தாங்கப்பா. ನನಗೆ ಅದನ್ನ ಕೊಡಪ್ಪ. எல்லாரும் கேட்போம். ನಾವೆಲ್ಲರೂ சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி கொள்வோம். ಸಹೋದರರೆಲ್ಲರ ಕೈ சகோதரிகள் பரத்துக்கு நேரா உங்கள் கரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಕೈ ಚಾಚಿಕೊಳ್ಳಿ. யாக்கோபுக்கு நன்மை செய்தவர். ಯಾಕೋಬನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು எனக்கு நன்மை செய்யுங்க. ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು. நான் இப்படி ஒரு பக்தியுள்ளவளாய் வாழ விரும்புகிறேன். ನನಗೆ ಭಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಲು எங்கள் அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ ಮಾತುಗಳಿಗಾಗಿ நல்ல அனுபவங்களை தாரும். ಒಳ್ಳೆ ಅನುಭವ ಕೊಡಿರಿ. யாக்கோபை போல ಯಾಕೋಬನಂತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று ஒரு வீடை கட்ட வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. தேவன் கொடுக்கிறதெல்லாம் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟದನ್ನ ದೇವರಿಗೆ ನಾನು ಕೊಡಬೇಕು. ஒரு குணசாலியா இருக்க வேண்டும். ನಾನು ಗುಣಶಾಲಿಯಾಗಿ தேவனோடு தனித்து போராட வேண்டும். ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಒಂಟಿಯಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. அனுபவங்களை எங்களுக்கு தாரும். ಅನುಭವ ನನಗೆ ಕೊಡಿರಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ஒரு பாடலை பாடும் பொழுது ಹಾಡನಾಡು